ஒரு சந்தோஷம். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய அ ஐயா வந்து இன்னைக்கு சிறப்பான ஒரு பயிற்சி குடுத்துருக்காங்க. ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள், தியானம் உள்ளிட்ட சாந்தி ஆசனம் உள்ளிட்ட அனைத்து பயிற்சிகளும் முழுமையான ஒரு பயிற்சி இன்னைக்கு எல்லாருக்குமே கிடைச்சிருக்குது. ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த 48 நாள் நிகழ்வில் இன்றைய 47வது நாள். என்றோ நேற்று ஆரம்பிக்கப்பட்ட அந்த 48 நாள் நிகழ்வு மாரி எல்லாருக்குமே தெரியும். அதாவது எந்த அளவுக்கு நம்ம மனதை இலகுவாக வைத்திருந்தோமோ, அந்த அளவுக்கு நமக்கு எல்லாமே நமக்கு சிறப்பாக அமையும் என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம். கிட்டத்தட்ட ஒரு 47 நாட்கள் நமக்கு சிறப்பா அந்த ஒரு வகுப்ப குடுத்து, எல்லாருக்கும் ஒரு முழுமையான ஒரு கற்றறிவித்தல் ஐயா குடுத்திருக்கிறாங்க. இது மிகவும் ஒரு அ ஆரோக்கிய வாழ்விற்கு ஒரு அடித்தளம் அப்படின்னு தான் சொல்லலாம். இன்னைக்கு வந்து ஆரோக்கிய வாழ்வே அப்படிங்கிறது கிடையாது. ஒரு அடித்தளம் தான் அப்படிங்கிறத வந்து இப்ப எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அந்த அடித்தளத்த இன்னைக்கு எல்லாருமே சிறப்பா போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அடித்தளத்த வந்து ஐயா வந்து கிட்டத்தட்ட 47 நாட்கள் உங்களுக்கு சிறப்பா சொல்லிக் குடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பயிற்சி, நல்ல ஒரு ஒவ்வொரு விஷயமும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களோட, அந்த செய்முறைகள்ல உள்ள உடலுக்கு எந்த அளவுக்கு ஆற்றலை தரும் அப்படிங்கிற பயிற்சி முறைகள வந்து குறிப்பிட்டு நமக்கு சிறப்பா ஒண்ணுணர்த்தி சொல்லியிருக்காங்க. இத வந்து தொடர்ந்து எல்லாருமே செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இனிமேலும் செய்வோம், செய்வோம் போறோம். இன்றைய நிலையிலும் நமக்கு சிறப்பான இந்த வகுப்பெடுத்து சிறப்பித்து கொடுத்த ஆசா நல்ல சிவமையா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றிங்க ஐயா. நன்றிங்க. சிறப்பு. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு காலச்சக்கரம் நிகழ்வு வந்து இந்த 48 நாள் நிகழ்வுல ஒரு ஒரு கற்றறிவித்தலை குடுத்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஒரு கற்றறிவித்தல் அப்படின்னாக்கா, என்ன தேடினோம், என்ன தேடப் போறோம், என்ன தேடிக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதற்கு ஒரு ஒரு சிறிய ஒரு டாபிக்கா தான் நம்ம இந்த காலச்சக்கரத்துல குடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு உண்டான அந்த தேடுதலும் சரி, தேடியவையும் சரி, தேடப் போவதும் சரி, அனைத்தையுமே கலந்த ஒரு நிகழ்வு தான் அந்த காலச்சக்கரம் அப்படிங்கிறத இந்த 47 நாள்ல நீங்க புரிஞ்சிருப்பீங்க. அதாவது ஒரு முழுமையான ஒரு புரிதல் எல்லாருக்குமே கிடைச்சிருக்கும். அந்த முழுமையான ஒரு புரிதல்ல நமக்கு இன்னைக்கு வகுப்பெடுக்க வராங்க இலக்கியவாணன் ஐயா அவர்கள். இலக்கியவாணன் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நம்ம வந்து காலச்சக்கரம் நிகழ்வுல வந்து அக்குபஞ்சர் அப்படிங்கிற ஒரு நிகழ்வுல வந்து நமக்கு சிறப்பா வலுப்படுத்தி குடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, உடலில் உள்ள உறுப்புகள் ஆ எந்த அளவுக்கு நம் உடலை ஆரோக்கியத்தோடு வைத்துக் கொள்கிறது அப்படிங்கிறத. இன்னைக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, உடல் உறுப்புகள் வந்து நமக்கு கெட்டு போச்சு. உடல் உறுப்புகள் வந்து நமக்கு வந்து பழுதாயிடுச்சு. உடல் உறுப்புகள்னால நமக்கு வியாதி வருது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம ஒவ்வொரு நாளும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவர்களுடைய கருத்து என்னன்னா, உடல் உறுப்புகள் வந்து எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருந்தால் நமக்கு நன்மையை பயக்கும், நலனை கொடுக்கும் அப்படிங்கிறத தான் அவங்க முன்னோக்கி நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில நம்ம உடல் உறுப்புகள் 12ம் எந்த அளவுக்கு நமக்கு ஆரோக்கியத்தை குடுக்குது அப்படிங்கிறத வந்து நமக்கு தொடர்ந்து இந்த 48 நாள் நிகழ்வுல வகுப்படுத்தி குடுத்துருக்காங்க. அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அந்த முக்கியமா கருதக்கூடிய சிறுநீரகம். சிறுநீரகம் என்பது வந்து ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது, அ அதனை பற்றிய கருத்துக்களையும், அதனுடைய செயல்பாடுகளை பற்றியும், அதனுடைய நன்மைகளை பற்றியும், அதனுடைய பயன்பாடுகளை பற்றியும், அதனுடைய பயன்களை பற்றியும் நமக்கு இன்னைக்கு சிறப்பா விளக்கம் குடுக்க போறாங்க. இன்றைய வகுப்பில் நமக்கு வந்து சிறுநீரகத்தின் பயன்கள் பற்றி சிறப்பான விளக்கம் அளிக்க இலக்கியவாணன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். உங்கள் வகுப்பிற்கு வருக வருகவென அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய வகுப்புல நம்ம சிறுநீரகத்தினுடைய பயன்கள் பற்றி பார்க்க போறோம். சிறுநீரகம் என்று சொல்லும் போதே நம்ம புரிஞ்சுக்கணும். சிறுநீரகம் அப்படிங்கிற உறுப்பு நீர் அப்படிங்கிற பஞ்சபூதம் தொடர்பானது. சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட இன்னொரு உறுப்பு இருக்கு. அதற்கு பெயர் சிறுநீர் பை. சிறுநீரகத்துலதான் நம்முடைய சிறுநீர் உற்பத்தி ஆகுது. உற்பத்தியாகக்கூடிய சிறுநீர் அப்படிங்கிறது சிறுநீர் பையில தேக்கி வைக்கப்பட்டு சரியான நேரத்தில் வெளியேறுகிறது. இந்த நீர் மூலகம் அப்படிங்கிறது ஒரு தனித்துவமான மூலகம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா உடல்ல 5 பஞ்சபூதங்கள் இருக்கிறது. இந்த 5 பஞ்சபூதங்கள்ல நீர் மூலகத்தை தவிர மீதம் இருக்கக்கூடிய 4 மூலகங்களும் சரியாக இருந்தால் நம்முடைய உடல் ஆரோக்கியமா இருக்கும். நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை தீர்மானிக்க மற்ற 4 மூலகங்கள் தேவைப்படுகிறது. ஆனால் நீர் மூலகத்தை கவனிக்கணும். நீர் மூலகம் நம்முடைய ஆயுளை தீர்மானிக்க பயன்படுகிறது.
நம்முடைய ஆயுள் எவ்வளவு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு நீர் மூலகம் தான் தேவைப்படும். நீர் மூலகத்தினுடைய தேவை அப்படிங்கிறது இந்த உயிரை உடலோடு இணைத்து வைக்கக்கூடிய செயல்பாட்டுல அதை பற்றியெல்லாம் நம்ம விளக்கமா பார்க்க போறோம். இந்த நீர் மூலகத்தினுடைய அடிப்படை தன்மை, நீர் அப்படின்னா என்ன, நீரினுடைய இயல்பு எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது, நம்ம முதல் வகுப்பு பார்க்கும்போது சொல்லியிருந்தோம், நெருப்பினுடைய தன்மை வந்து மேல் நோக்கி எரிவது, மேல் நோக்கி போறதுதான் நெருப்பினுடைய தன்மை. நீரினுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா கீழ் நோக்கி செல்வதுதான். தண்ணி ஊத்துறோம் அப்படின்னா கீழ் நோக்கி தான் போகும். இப்போ நீரினுடைய தன்மை அடிப்படையிலே கீழ் நோக்கி போறதுதான். அப்போ நம்முடைய உடல்ல கீழ் அடியில இருக்கக்கூடிய உறுப்புகள் பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அது நீர் மூலகம் சார்ந்த பாதிப்பால ஏற்படக்கூடிய பிரச்சனை. பொதுவா பாதத்துல வரக்கூடிய பிரச்சனை. பாதம் அப்படிங்கிறது, கால் பாதம்ங்கிறது நீர் மூலகம் சம்பந்தப்பட்டது. கால் பாதத்துல எரிச்சல் ஏற்படுகிறது, கால் பாதத்தில் குத்துவது போன்ற வலி ஏற்படுகிறது அப்படின்னா நீர் மூலகம் இந்த இடத்திலே பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிறது. நம்முடைய கணுக்கால் பகுதிகளில் வலி ஏற்படுகிறது அப்படின்னா அதுல நீர் மூலகம் பெரிதா பாதிக்கப்படாது, ஓரளவுக்கு நீர் மூலகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று பொருள். நம்முடைய முழங்கால் பகுதியில் பிரச்சனை ஏற்படுகிறது என்றால், குறிப்பா ஒரு 40 வயதுக்கு மேல பல நபர்களுக்கு முழங்கால் பகுதியில வலி ஏற்படும். முழங்கால் பகுதியில ஏற்படக்கூடிய வலி அப்படிங்கிறது நீர் மூலகம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு. நீர் மூலகம் அப்படின்னா இந்த இடத்துல சிறுநீரகம், சிறுநீரகத்துக்கு ஆங்கிலத்துல கிட்னின்னு பேர். சிறுநீரகத்துல ஆற்றல் குறைவா இருக்கு அப்படிங்கிறதா. நம்முடைய கால் பாதத்தில் பிரச்சனை ஏற்பட்டால் நீர் மூலக பாதிப்பு, கணுக்காலில் பிரச்சனை ஏற்பட்டா முழுமையா கிடையாது, ஓரளவுக்கு நீர் மூலகம் பாதிக்கப்பட்டிருக்கு. முழங்காலில் பிரச்சனை ஏற்பட்டால் நீர் மூலகம் பாதிக்கப்பட்டிருக்கு. நம்முடைய முதுகு தண்டுவடத்தில் பிரச்சனை ஏற்படுகிறது அப்படின்னா நீர் மூலகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பின்னந்தொடை பகுதியில் பிரச்சனை ஏற்படுகிறது அப்படின்னா நீர் மூலகம் பாதிக்கப்படும். பாருங்க, நம்முடைய உடலினுடைய பெரும்பான்மையான பின்புற பகுதிகள், அதாவது இந்த முதுகு தண்டுவடமா இருக்கட்டும், பின்னந்தொடையா இருக்கட்டும், நம்முடைய கெண்டைக்காலும் நீர் மூலகம் சம்பந்தப்பட்டதுதான். நம்முடைய உடலின் பின்புறத்துல பெரும்பான்மையா ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீர் அப்படிங்கிற பஞ்சபூதம் சார்ந்த பாதிப்பால ஏற்படக்கூடிய ஒன்றுதான். அப்போ நீரினுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது இந்த இடத்துல சற்று கூடுதலாகத்தான் இருக்கிறது. அதே மாதிரி நீர் மூலகம் சம்பந்தப்பட்ட வெளி உறுப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது காது. நம்முடைய காது பகுதியில வலி ஏற்படுகிறது, இரைச்சல் ஏற்படுகிறது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே நீர் மூலகம் சார்ந்ததான் இருக்கு. இப்ப காது பகுதியில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளுக்கு நம்ம சிகிச்சை கொடுக்கும்போது மற்ற தொந்தரவுகளுக்கு கூட கொஞ்சம் காலம் எடுக்கும். காது பகுதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு நம்ம சிகிச்சை கொடுக்கும்போது அடுத்த ஒரு 2 நிமிடம் 3 நிமிடம் அல்லது அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள நம்மளால தீர்வு காண முடியும். சில புள்ளிகளை தூண்டுவதன் மூலமா அடுத்த ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள நம்மளால தீர்வுகளை காண முடியும். அப்போ அதுக்கான விளக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி எல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த நீர் மூலகத்தை சரி செய்ய வேண்டும் என்றால் ஒன்று புள்ளியை தோன்றலாம். உணவுல என்ன செய்யலாம் அப்படின்னா நீர் மூலகம் சார்ந்த நிறம் கருப்பு நிறம். அப்போ கருப்பு நிறத்துல நமக்கு தெரியக்கூடிய உணவுப் பொருட்களை நாம் உட்கொள்ள வேண்டும். கருப்பு நிறத்துல நமக்கு தெரியக்கூடிய உணவுப் பொருட்களை நாம் உட்கொள்ள வேண்டும். கருப்பு நிறத்துல உணவுப் பொருட்கள் என்ன தெரியும், பேர்ல வந்துருச்சு, கருப்பு கவனி அரிசி. நீர் மூலகத்தை பலப்படுத்தணும் அப்படின்னா மிக முக்கியமான உணவு கருப்பு கவனி அரிசி எடுத்துக்கணும். சுவை, உப்பு சுவை, நீர் மூலகம் சம்பந்தப்பட்ட சுவை வந்து உப்பு சுவை. ஒருவர் நீர் மூலகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோட இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுடைய உணவுல ஒண்ணு உப்பு சுவைய குறைவா எடுக்கிறாங்க இல்லது மிக அதிகமா எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ குறைவா எடுத்ததால நீர் மூலகம் சார்ந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதிகப்படுத்திக்கணும். அதிகமா எடுத்ததால இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா குறைச்சிக்கணும். இந்த மாதிரியான விடயங்களை நம்ம செய்யணும். ஒருவர் நீர் மூலகம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளோடு இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு உப்பு சுவையை ஒன்று அதிகப்படுத்தணும் அல்லது குறைக்கணும். கருப்பா இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எடுத்துக்கணும். உடல் குளிர்ச்சியானதால நீர் மூலகம் சார்ந்த பாதிப்பு அப்படின்னு வரும்போது நம்ம புரிஞ்சுக்கணும், நீர் மூலகம் ஒண்ணு அதிகமா இருக்கலாம். நம்முடைய உடல்ல குளிர்ச்சி அதிகமானதால பிரச்சனை வந்திருக்கலாம் அல்லது குளிர்ச்சி குறைந்ததால பிரச்சனை வந்திருக்கலாம். அதிகமா இருந்ததால பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா நீர் தன்மையுடைய உணவுகளை குறைத்து கொள்ள வேண்டும். குறைவானதால பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா நீர் தன்மையுள்ள உணவுகளை அதிகப்படுத்திக் கொள்ளும். இது மாதிரியான விடயங்களை செய்யும் போது நீர் மூலகம் சார்ந்த பாதிப்பை நம்மால சரி செய்ய முடியும். சரி, இந்த நீர் மூலகம் சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன, எதையெல்லாம் நீர் மூலகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னா
பொதுவா சிறுநீரகம் நீர்மூலகம் சார்ந்த உறுப்பு. சிறுநீரகத்துல வரக்கூடிய அனைத்து பிரச்சனையுமே நீர்மூலகம் சம்பந்தப்பட்டது. சிறுநீரக கல், சிறுநீரக செயலிழப்பு, இது எல்லாமே நீர்மூலகம் சம்பந்தப்பட்டது. காதுல வரக்கூடிய பிரச்சனை நீர்மூலகம் சம்பந்தப்பட்டது. பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது நீர்மூலகம் சம்பந்தப்பட்டது. நீர்மூலகத்துக்கான ஆற்றல் உடல்ல சரியா இல்ல அப்படின்னாதான் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீர்மூலகம் சார்ந்து. யாருக்கு நீர்மூலகம் பலமா இருக்கோ அவர்களுக்கு மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்காது. குழந்தையின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது நீர்மூலகம் சம்பந்தப்பட்டது. நம்ம நீர்மூலகத்தை பலப்படுத்துவதன் மூலம் குழந்தையின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குணப்படுத்த முடியும். அப்போ ஒரு நபர் இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு நீர்மூலகத்தை பலப்படுத்தணும். சரி, அக்குபஞ்சர் புள்ளிகளை பயன்படுத்தி நீர்மூலகத்தை பலப்படுத்தலாம். இந்த அக்குபஞ்சர் புள்ளியை பயன்படுத்தினா மட்டும் நீர்மூலகம் பலப்படுமா அப்படின்னு கேட்டா, ஒரு புள்ளி அப்படிங்கிறது உடல் ரீதியாக வரக்கூடிய பிரச்சனையை முழுமையா சரி செய்யும். மன ரீதியாக வரக்கூடிய பிரச்சனையை ஓரளவுக்கு சரி செய்யும். ஒரு அக்குபஞ்சர் புள்ளியினுடைய வேலை இதுதான். அப்போ மன ரீதியா வரக்கூடிய பிரச்சனை அதிகமா நீர்மூலகத்தை பாதிக்கிறது அப்படின்னா அந்த மன ரீதியாக வரக்கூடிய பிரச்சனையை சரி செய்து விட்டு அதோடு சேர்ந்து நம்ம புள்ளியை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த புள்ளி நல்லா பறக்கும். அப்ப மன ரீதியா நீர்மூலகம் எப்படி பாதிக்கப்படலாம் அப்படின்னா, யாரெல்லாம் அதிகமாக பயப்படுகிறார்களோ அவர்களுடைய உடல்ல நீர்மூலகம் பாதிக்கப்படும். பெண்களுக்கு குறிப்பா 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமா வரும். ஒண்ணு அவர்களுடைய தூக்கமின்மை சம்பந்தப்பட்ட காரணங்கள். இரண்டாவது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அந்த நேரத்தில் அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய மன உளைச்சல், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பயம். பயம் அப்படிங்கிறது நீர்மூலகம் சம்பந்தப்பட்ட உணர்ச்சி. அதிகமா பயப்படுறாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும். நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, புற காரணங்களை தேடி ஓடுவோம். இதை சாப்பிட்டதால இந்த பிரச்சனை வந்துருச்சா, இல்ல இதை பண்றதால இந்த பிரச்சனை வந்துருச்சா அப்படிங்கிறத நம்ம தேடி ஓடுவோம். நம்முடைய அகக்காரணிகள் என்ன அப்படிங்கறத தேடி நம்ம வரமாட்டோம். அதாவது பெண்களுக்கு குறிப்பா பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுது அப்படின்னாலும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று அவர்களுடைய உணவு, வாழ்வியல். இரண்டாவது முக்கியமான காரணம் அவர்களுடைய மனம். பயம் அதிகமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். பெண்கள், அதாவது குழந்தைகள் பிறக்கும் போதே குறைபாட்டோட பிறகுறாங்க. அப்போ நம்ம கவனிக்கிறோம், எந்தெந்த தாய்மார்களுக்கு அந்த கர்ப்ப காலத்துல பிரச்சனை இருக்கோ, கர்ப்ப காலத்துல அதிக பயத்தோட இருக்கிறாங்களோ அந்த குழந்தை நீர்மூலகம் சம்பந்தப்பட்ட பாதிப்போட பிறகு அந்த குழந்தை மூளை வளர்ச்சி குன்றி பிறகுது. அப்போ கர்ப்ப காலத்துல ஒரு பெண் எந்த அளவுக்கு சரியா இருக்கிறாங்களோ, எந்த அளவுக்கு பயமின்றி தைரியமா இருக்கிறாங்களோ அது அந்த குழந்தையினுடைய ஆயுள் காலத்தை, குழந்தையினுடைய வளர்ப்பை, குழந்தையினுடைய சிறப்பை தீர்மானிக்கிறது. முடிந்த அளவுக்கு நம்முடைய நீர்மூலகத்தை பலப்படுத்துறது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. இந்த நீர்மூலகம் சார்ந்து அக்குபங்சரினுடைய ஒரு மூல நூல் ஆன ஹுவாங் டி நெய்ஜிங் அப்படிங்கிற ஒரு நூல்ல என்ன குறிப்பு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பெண்ணுடைய வளர்ச்சி, உதாரணமா ஒரு மனிதனுடைய அடிப்படை ஆயுள் காலம் 100 வருஷம் அப்படின்னு வச்சுப்போம். ஒரு 100 வருஷம் அப்படிங்கிற ஒரு கணக்கு வச்சுப்போம். 100 வருஷம் இருக்கு அப்படின்னா ஒரு பெண்ணுடைய ஆயுள் காலத்தை எப்படி பிரிப்பாங்கன்னா 7 வருஷமா பிரிப்பாங்க. அதாவது முதல் 7 வருஷத்துல பெண்ணினுடைய உடல்ல ஒரு சில மாற்றங்கள் நடக்கும். 1 வயசுல இருந்து 7 வயசு வரைக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்து 1 வயசுல இருந்து 7 வயசுக்குள்ள ஒரு சில மாற்றங்கள் நடக்கும். அடுத்த 7 வருஷம் 7 வயசுல இருந்து 14 வயசு வரைக்கும் ஒரு சில மாற்றங்கள் நடக்கும். இந்த மாதிரி 7 பிரிப்பாங்க. ஆண் குழந்தைகளா இருந்தா 8 பிரிப்பாங்க. 1 வயசுல இருந்து 8 வயசு வரைக்கும் ஒரு சில மாற்றங்கள் நடக்கும். 8ல இருந்து 16 வரைக்கும் ஒரு சில மாற்றங்கள் நடக்கும். 16ல இருந்து 24 வரைக்கும் ஒரு சில மாற்றங்கள் நடக்கும். அப்ப பெண்களா இருந்தா 7 பிரிப்பாங்க. ஆண்களா இருந்தா 8 பிரிப்பாங்க. இது ஏன் இப்படி பிரிக்கணும்? இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நீர் மூலகத்தினுடைய சிறப்பு அப்படிங்கிறது இந்த ஒவ்வொரு பருவத்திலும் வளர்ந்து கொண்டே இருக்கு. பெண்களுக்கு முதல் பருவம் வந்தோம் அப்படின்னா முதல் 7 வயசு வரைக்கும் பொதுவா பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களுக்கு 7 வயசு வரைக்கும், ஆண்களுக்கு 8 வயசு வரைக்கும் எது மாதிரி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுடைய அடிப்படை இயல்பு அப்படிங்கிறது அங்க சிறப்பா இருக்கும். அந்த குழந்தைத்தன்மை, மழலைத்தன்மை அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த நேரத்துலதான் இருக்கும். அவர்களை அந்த நேரத்தில் அவர்களுடைய இயல்பில் விட வேண்டும். அந்த நேரத்தில் அவர்களுக்கு கட்டுப்பாடுகள் அதிகமா இருக்காம அவர்களுடைய இயல்பில் அவர்கள் விடும்போது அவர்கள் அந்த சூழலுக்கான அந்த வயதிற்கேற்ப இயல்புகள் அவர்கள் வளர தொடங்குவார்கள்.
சரியா அந்த முதல் பருவம் 7 வயசு பெண்களுக்கு, ஆண்களா இருந்தா 8 வயசு முடியுது அப்படின்னா அவர்களுக்கு பற்கள் விழத் தொடங்கும். பற்கள் வளர்ந்து பற்கள் விழத் தொடங்கும். முதல் பருவத்தினுடைய இறுதி. அதாவது இது எல்லாருக்குமே பெண்களா இருந்தா 7 வயசுல கண்டிப்பா நடக்கணும். ஆண்களா இருந்தா 8 வயசுல நடக்கணும்ன்றது கிடையாது. ஒரு சிலருக்கு 1 வருஷம் முன்னாடி நடக்கலாம். ஒரு சிலருக்கு 1 வருஷம் அடுத்து நடக்கலாம். தாண்டி நடக்கலாம். அந்த முன்ன பின்ன அப்படிங்கிறது வந்து எப்பயுமே இருக்கும். அப்போ முதல் பருவத்தினுடைய இறுதியில அந்த குழந்தைக்கு பற்கள் விழத் தொடங்கும். பற்கள் விழத் தொடங்கும் போது நம்ம புரிஞ்சுக்கணும், அந்த குழந்தைக்கு முதல் பருவம் நிறைவடைந்து விட்டது. முதல் பருவம் அப்படிங்கிறது மழலை தன்மைக்கான பருவம். 2வது பருவத்துக்கு அந்த ஆண் குழந்தையும், பெண் குழந்தையும் வராங்க. 2வது பருவத்துக்கு ஒரு ஆண் குழந்தையும், பெண் குழந்தையும் வரும்போது, அந்த காலகட்டம் எப்படி அப்படின்னா, அந்த 2வது பருவத்தினுடைய இறுதியில தான் ஒரு பெண் பூப்படைகிறாள். நம்ம கவனிக்கணும். 6 வயசுல உதாரணமா 7 7ஆ பிரிச்சிருந்தோம். 6 வயசுல ஒரு பெண் குழந்தைக்கு பல் விழுது அப்படின்னா, 12 வயசுல அடுத்த ஒரு 6 சேர்த்தீங்கன்னா 12 வயசுல அந்த குழந்தை பூப்படைவாங்க. 7 வயசுல பல் விழுது அப்படின்னா 14 வயசுல பூப்படைவாங்க. அப்போ நீர் மூலகத்தினுடைய இயக்கம், அதாவது நீர் மூலகம் வந்து முதல் பருவத்துல ஓரளவுக்கான வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அடுத்த பருவத்துல 2வது பருவத்துல இன்னும் அடுத்த கட்ட வளர்ச்சி அடையுது. அதுதான் அதாவது பூப்படைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முதல் பருவத்தை பத்தி நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஒரு சில குழந்தைகளுக்கு பிறக்கும் போதே சில பிரச்சனைகள் இருக்கும். அல்லது பிறந்த பிறகு சில பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள் ஏற்படும் போது மருத்துவமனையில நமக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, குழந்தை வளரட்டும், வளர வளர சரியாயிடும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை வளருகிறது அப்படின்னா, வளர வளர அதனுடைய உடல்ல நீர் மூலமும் பலப்பட்டு கொண்டே வருகிறது. நீர் மூலகம் பலப்படும் போது, கொஞ்சம் கொஞ்சமா பலப்படும் போது, ஒரு 7 வயசு முதல் பருவத்தை தாண்டும் போது, அந்த குழந்தைக்கு அந்த பிரச்சனை தானாவே சரியாக வாய்ப்பு. ஒரு 7 வயசுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு அந்த பிரச்சனை தானாவே சரியாக வாய்ப்பு. நம்ம ஒரு சில வழிமுறைகளை சொல்லிக் கொடுப்போம். அதாவது 7 7ஆ பிரிச்சிருக்கோம் இல்லைங்களா? இந்த பருவத்தை 7 7ஆ பிரிச்சிருக்கிறோம். எப்படி 7 வருஷமோ, அதே மாதிரி ஒரு தொந்தரவுக்கு நீர் மூலகம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருக்கு அப்படின்னா, 7 மாசம் சிகிச்சை கொடுத்து அதை சரி செய்ய முடியும். பெண்களா இருந்தா 7 மாசம், ஆண்களா இருந்தா 8 மாசம். சிகிச்சை கொடுத்து அதை சரி செய்ய முடியும். முக்கியமான விஷயம் குழந்தையின்மை. அப்ப குழந்தையின்மைக்கு தொடர்ந்து சரியான வாழ்வியல் முறையை பின்பற்றிக் கொண்டு சரியான சிகிச்சைகள் இருக்கும்போது 7 மாசத்துல சரி செய்ய முடியும். ஆண்களா இருந்தா 8 மாசம். அப்போ நீங்க சிகிச்சையே செய்யாம விட்டா கூட குழந்தையின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு 7 வருஷத்துல அதுக்கான தீர்வு இருக்கும். நீங்க சரியான வாழ்வியல் எந்த சிகிச்சையும் எடுக்கல, ஓரளவுக்கு வாழ்வியலை பாக்குறீங்க அப்படின்னா 7 வருஷத்துல சரியாகும். இந்த நுட்பங்களை ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஆங்கில மருத்துவமனைக்கு போவாங்க. ஒரு சிலர் வந்து குழந்தையின்மை பிரச்சனைக்காக ஆங்கில மருத்துவமனைக்கு போவாங்க. எந்த பலனும் இருக்காது. ஒரு 5 வருஷம், 6 வருஷம் இருப்பாங்க. அடுத்து இயல்பா சாதாரணமாவே இருப்பாங்க. குழந்தை உருவாகிடும். இதுக்கான காரணம் இந்த பருவ காலம் தான். அதாவது சிறுநீரகம் அப்படிங்கிறது பெண்களா இருந்தா ஒவ்வொரு 7 வருஷத்துலயும் அதனுடைய மாற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும். அப்போ இந்த விஷயத்த நம்ம இதுல புரிஞ்சுக்கணும். இந்த சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட வேறு சில பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம கர்ப்பப்பையில ஏற்படக்கூடிய கட்டி, பெண்களுக்கு கர்ப்பப்பையில ஏற்படக்கூடிய கட்டியா இருக்கட்டும், நீர் கட்டி சிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. ஃபைப்ராய்டா இருந்தாலும் சரி, சிஸ்டா இருந்தாலும் சரி, இது எல்லாமே நீர் மூலகம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள். இந்த தொந்தரவுகள் அனைத்துமே நீர் மூலகம் சார்ந்ததுதான். நீர் மூலகத்தை பலப்படுத்தும் போது இந்த பிரச்சனைகளை எல்லாம் நம்மால பலப்படுத்த முடியும். இப்போ ஒரு சில புள்ளிகளை பார்க்க போறோம். நீர் மூலகம் சார்ந்த பாதிப்புகளை சரி செய்யக்கூடிய புள்ளிகளை பற்றி பார்க்கலாம். நம்ம இந்த சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு முதல்ல பார்க்க போற புள்ளிக்கு பேரு
KID1 கிட்னில இருக்கக்கூடிய முதல் புள்ளி. இந்த புள்ளிய நம்ம எதுக்கு பயன்படுத்தலாம்? இந்த புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய கால் பாதத்துல இந்த புள்ளி அமைந்திருக்கிறது. சரியா பாத்தீங்கன்னா நம்முடைய கால் பாதத்துல 2வது விரல் 3வது விரலுக்கு நேரா கீழே பின்புறமா அமைந்திருக்கிறது இந்த புள்ளி. இந்த புள்ளிய வர்மத்திலேயே இது முக்கியமா பயன்படுத்துவாங்க. இந்த புள்ளிக்கு பேரு KID1 கிட்னி 1. கால் பாத எரிச்சல், கால் பாதத்துல குத்துவது போன்ற வலி, மரத்து போதல், இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இந்த கிட்னில இருக்கக்கூடிய முதல் புள்ளிய பயன்படுத்தலாம். வெறுங்காலில் நடக்கும்போது இந்த புள்ளி தூண்டப்படுகிறது. இதன் விளைவா நம்முடைய உடல்ல நீர் மூலகம் பலப்படுகிறது. ஏன்னா கிட்னி சம்பந்தப்பட்ட முதல் புள்ளி, இந்த புள்ளி தூண்டப்பட்டா உடல்ல இருக்கக்கூடிய மற்ற கிட்னி சம்பந்தப்பட்ட புள்ளிகளும் தூண்டப்படும். வெறுங்கால் நடை செய்யும் போது இந்த புள்ளி தூண்டப்படுகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய புள்ளிக்கு பேரு கிட்னி 3, KID3 என்கிற இந்த புள்ளி. இந்த புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்முடைய காலினுடைய கணுக்கால் மூட்டு இங்க இருக்கு. இந்த படத்தை பாத்தீங்கன்னா தெரியும். நம்முடைய கணுக்கால் மூட்டு இங்க இருக்கு. அதாவது கட்டை விரல் பக்கமா இருக்கக்கூடிய கணுக்கால் மூட்டு. இந்த கணுக்கால் மூட்டுக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய புள்ளி கிட்னி 3. இந்த கிட்னி 3 அப்படிங்கிற புள்ளி பொதுவா ஏற்படக்கூடிய கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய கட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும், மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும், குழந்தையின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பயன்படுத்தக்கூடிய ஒரு பொதுவான புள்ளியா இந்த புள்ளி இருக்கு. மற்ற புள்ளிகளையும் பயன்படுத்துவோம். இந்த புள்ளி அப்படிங்கிறது ஒரு பொதுவான புள்ளி. நமக்கு நீர் மூலகம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படுது அப்படின்னாலே இந்த கிட்னி 3 அப்படிங்கிற புள்ளி ஒரு நல்ல புள்ளியா இருக்கும். உடனடி தீர்வு நமக்கு கிடைக்கும். அதனால இந்த கிட்னி 3 அப்படிங்கிற புள்ளி பொதுவா எல்லா நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கும் பயன்படுத்தலாம். நம்முடைய முதுகு தண்டுவடத்துல ஏற்படக்கூடிய வலிக்கும் பயன்படுத்தலாம். பின்னந்தொடை, முழங்கால் வலிக்கும் பயன்படுத்தலாம். கர்ப்பப்பையில ஏற்படக்கூடிய கட்டி, நீர்க்கட்டிகளுக்கு, மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, இது எல்லாத்துக்குமே இந்த கிட்னி 3 அப்படிங்கிற புள்ளியை பயன்படுத்தலாம். நீர் மூலகம் சம்பந்தப்பட்ட இந்த கிட்னி 3 அப்படிங்கிற புள்ளியோடு சேர்த்து இந்த கணுக்கால் மூட்டு பக்கத்துல இன்னும் சில புள்ளிகள் இருக்கு. நீர் மூலகத்தை பலப்படுத்தக்கூடிய புள்ளிகள் இருக்கு. அதனை தூண்ட வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில தான் கொலுசு போடக்கூடிய பழக்கம் வந்துச்சு. கவனிச்சீங்க அப்படின்னா கொலுசு அணியக்கூடிய இடங்கள் இந்த இடத்துலதான், இந்த கிட்னி 3 இருக்கக்கூடிய பகுதியில தான் கொலுசு அணிவாங்க. நம்முடைய கணுக்கால் பகுதியில் அணிவாங்க. அப்போ கொலுசு அணியக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது இதன் அடிப்படையில தான் வந்துச்சு. கொலுசு அணியும் போது நீர் மூலகம் உடலில் பலப்படுகிறது. அதே மாதிரி குழந்தைகளை குளிக்க வைக்கிறாங்க அப்படின்னா, குழந்தைகளை குளிக்க வைக்கும் போது அம்மாக்கள் குளிக்க வைக்கும் போது இந்த இடத்துல நல்லா தேய்ச்சி குளிக்க வைப்பாங்க. இந்த கணுக்கால் மூட்டு பகுதியில் இந்த கிட்னி 3 இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் நல்லா தேய்ச்சி குளிக்க வைப்பாங்க. அந்த வகையில சிறுநீரகம் பலப்படுகிறது, உடல்ல நீர் மூலகம் பலப்படுகிறது. அடுத்தபடியா நம்ம பார்க்கக்கூடிய புள்ளிக்கு பேரு KID10, கிட்னி 10. இந்த புள்ளி எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய கால் முழங்காலை மடக்கிறோம். முழங்காலை மடக்கும் போது நம்முடைய கால் கட்டை விரல் பக்கமா இருக்கக்கூடிய முழங்கால் மடிப்பு ரேகை தொடங்கக்கூடிய இடம், இதுதான் இடம். நம்முடைய காலை பாதியா மடக்கிறோம் அப்படின்னா இந்த முழங்கால் மடிப்பு ரேகை தொடங்கக்கூடிய இடம், இதுதான் கிட்னி 10 அப்படிங்கிற புள்ளி. கிட்னி 10 அப்படிங்கிற புள்ளி நம்முடைய காலினுடைய முழங்காலை மடக்கும் போது வரக்கூடிய மடிப்பு ரேகை தொடங்கக்கூடிய பகுதியில அமைந்திருக்கக்கூடிய புள்ளி கிட்னி 10. சிறுநீரகம், சிறுநீர் பை சம்பந்தப்பட்ட நேரம், அதாவது 24 மணி நேரத்துல
நீர் மூலகம் சம்பந்தப்பட்ட நேரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது, சிறுநீர் பை யூரினரி பிளேடர் சம்பந்தப்பட்ட நேரம் வந்து மதியம் 3 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை. 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் சிறுநீர் பை சம்பந்தப்பட்ட நேரம். சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட நேரம் எது அப்படின்னு பார்க்கும்போது மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை. சிறுநீர் பை வந்து மதியம் 3 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும். சிறுநீரகம் வந்து மாலை 5 மணியிலிருந்து மாலை 7 மணி வரை. அப்போ நீர் மூலகம் சம்பந்தப்பட்ட இந்த புள்ளிகளை, அதாவது மதியம் 3 மணியிலிருந்து மாலை 7 மணிக்குள்ள நம்ம தூண்டுவது வந்து சிறப்பா இருக்கும். இந்த நேரங்கள்ல இந்த புள்ளிகளை தூண்டலாம். நாம சொல்லக்கூடிய எந்த புள்ளிகளா இருந்தாலுமே அதை தூண்டக்கூடிய முறை அப்படிங்கிறது எப்படி ஏற்படுகிறது, எப்படி தூண்டலாம் அப்படின்னா, அந்த புள்ளியை 2 நிமிடம் அழுத்தம் கொடுக்கணும். உதாரணமா இது ஒரு அக்குபஞ்சர் புள்ளி அப்படின்னா, இந்த புள்ளியினுடைய ஆட்காட்டி விரலை வைத்து 2 நிமிடங்கள் அழுத்தம் கொடுக்கணும். ஒரு கையில, இந்த கையிலையும் 2 நிமிடம், இந்த கையில 2 நிமிடம், 2 நிமிடங்கள் 2 கைகள்லையும் 2 கால்கள்லையும் நம்ம சிகிச்சை கொடுக்கணும். இந்த சிகிச்சை கொடுக்கும்போது நம்ம கவனமா இருக்க வேண்டிய ஒரு இடம் என்ன அப்படின்னா, நம்முடைய மனநிலை. எப்போதுமே 50% நாம் தூண்டக்கூடிய புள்ளி வேலை செய்கிறது அப்படின்னா 50% நம்முடைய மனநிலை வேலை செய்கிறது. ஒவ்வொரு புள்ளியை தூண்டும் போதும் நம்ம கவனமா அந்த புள்ளியை தூண்டக்கூடிய நம்ம சரியாகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு கொடுக்கும்போது அந்த புள்ளி உறுதியா வேலை செய்யும். அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய புள்ளிக்கு பேரு SI18. அதாவது காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு உடனடியா எப்படி தீர்வு காண்பது, காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு உடனடியா எப்படி தீர்வு காண்பது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதுக்கு நம்ம பார்க்கக்கூடிய புள்ளி எல்லாரும் நம்மளுடைய காதுல கை வச்சுக்கலாம். நம்ம காதினுடைய நடுப்பகுதி, காதினுடைய அளவு இப்படி இருக்கு. இதுல நடுப்பகுதிக்கு வந்துடுறோம். நடுப்பகுதிக்கு வந்துட்டு கொஞ்சம் முன்புறமா வரும். நம்ம வாயை திறக்கிறோம் அப்படின்னா, வாயை இப்படி திறக்கிறோம் அப்படின்னா இந்த பகுதியில ஒரு பள்ளம் தெரியும். திரும்பவும் சொல்றேன், காதுக்கு கொஞ்சம் முன்புறமா, காதினுடைய நடுப்பகுதிக்கு கொஞ்சம் முன்புறமா நம்முடைய வாயை திறக்கும் போது ஒரு பள்ளம் ஏற்படும். இப்படி திறக்கிறோம் அப்படின்னா ஒரு பள்ளம் ஏற்படும். மூடும் போது அந்த பள்ளம் வந்து மேடாக மாறிடும். அப்போ அந்த பகுதியை எல்லாருமே லொகேட் பண்ணிக்கோங்க. அதுதான் நமக்கான அக்குபஞ்சர் புள்ளி. காது சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்னால 2 பக்கமும் உங்களுடைய ஆட்காட்டி விரல் வச்சு அந்த புள்ளியில அழுத்தம் கொடுங்க. அழுத்தம் கொடுக்கும்போது காது இரைச்சல், காது சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம். சிகிச்சை கொடுக்கும்போது அடுத்த ஒரு 5 நிமிடத்துல நமக்கு ரிசல்ட் தெரியும். இப்போ இந்த புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம். காது சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட்டா சில நேரங்கள்ல, இது எல்லா நேரங்களையும் நமக்கு ஏற்படுறது கிடையாது, ஒரு சில நேரங்கள்ல காதுல இருக்கக்கூடிய அழுக்குகள் தானாவே இந்த புள்ளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கும்போது வெளியேறும். காதுல இருக்கக்கூடிய அழுக்குகளையும் நம்மால வெளியேற்ற முடியும். கிட்னி 3 அப்படிங்கிற புள்ளி கேட்டிருக்கீங்க. நம்முடைய காலினுடைய முழங்கால் மடக்கும் போது, உதாரணமா இது கை இதே மாதிரி கால் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்படி மடக்கிறோம். மடக்கும் போது இந்த மடிப்பு ரேகை தொடங்கக்கூடிய இடம் இதே மாதிரி கால்ல மடக்கிறோம். மடக்கும் போது முழங்கால் மடிப்பு, கையில எப்படி இந்த முழங்கை மடிப்பு இருக்கோ அதே மாதிரி கால்ல முழங்கால் மடிப்பு இருக்கும். முழங்கால் மடிப்பு ரேகை தொடங்கக்கூடிய இடத்துல இந்த கிட்னி 10 அப்படிங்கிற புள்ளி அமைந்திருக்கிறது. கிட்னி 10 அப்படிங்கிற புள்ளியை எதுக்கு சிகிச்சை கொடுக்கலாம் அப்படின்னா, முழங்கால் வலி, கடுமையான முழங்கால் வலி இருக்கு அப்படின்னா அதுக்கு இந்த கிட்னி 10 அப்படிங்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம். இந்த புள்ளிகளை நீங்க தொடர்ந்து நம்ம ஒரு சில புள்ளிகளை சொல்லிக்கிட்டே வரோம். நீங்க எல்லாருமே இதை உங்களுக்கு வரக்கூடிய தொந்தரவுகள், உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கு வரக்கூடிய தொந்தரவுகளுக்கு இந்த புள்ளியை பயன்படுத்தி பார்க்கலாம். பயன்படுத்தும் போதுதான் உங்களுக்கு, அதாவது நம்ம சொல்றது அப்படிங்கிறது வேற, அதை நீங்க செஞ்சு பார்த்து அதை உணர்வது அப்படிங்கிறது வேற. அதை உணரும் போதுதான் நமக்குள்ள அது நம்பிக்கையா மாறும். உணரும் போதுதான் நமக்குள்ள அது மாற்றங்களை ஏற்படுத்தும். அதனால எல்லாருமே தொடர்ந்து அதனை பயிற்சி செஞ்சு செய்யணும். இதுல நீங்க அனுபவப்படும் போதுதான் ஒரு தெளிவு அப்படிங்கிறது நமக்கு ஏற்படும். இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கறது ஒரு முறை திருப்பம் செய்யலாம். முதல்ல நீர் மூலகத்தினுடைய தன்மை அப்படிங்கிறது கீழ் நோக்கி போகுது அப்படிங்கிறத பார்த்திருந்தோம். நீர் மூலகம் சார்ந்த உணர்ச்சி வந்து பயம், அதிகமா பயப்படக்கூடிய நபர்களுக்கு நீர் மூலகம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படும். நம்ம கவனிக்க வேண்டிய முதல் விஷயம், நீர் மூலகம் சம்பந்தப்பட்ட ஒரு பாதிப்போட, மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் கிடையாது, கர்ப்பப்பையில கட்டி இருக்கு, எந்த பிரச்சனை நீர் மூலகம் இருந்தாலும் அவங்க அதிகமா பயப்படுறாங்களா, பயப்படக்கூடிய சுபாவம் அவங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத நல்லா கவனிச்சு அவர்களுக்கு புள்ளி வச்சு சிகிச்சை கொடுக்குறோம் அப்படின்னாலும் கூட அதோடு சேர்த்து அவர்களுடைய பயத்தை சரி செய்யும் போதுதான் அதனை சரி செய்யும். அப்போ நீர் மூலகம் சார்ந்த உணர்ச்சி அப்படிங்கிறது பயம்,
பயத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு புள்ளி இருக்கா அப்படிங்கிறத நீங்க கேட்டிருக்கீங்க. பயத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம கிட்னி 3 அப்படிங்கிற புள்ளியை பயன்படுத்தலாம். என்னதான் நம்ம புள்ளியை பயன்படுத்தினாலும் உணர்ச்சியை பொறுத்த வரைக்கும் புள்ளி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நமக்கு பயன் தரும். உணர்ச்சி அப்படிங்கிறது மனதளவுல நம்ம எந்த அளவுக்கு தெளிவடைகிறோம். குணவாளன் ஐயா அவர்கள் சொல்ற மாதிரிதான், தெரிந்து கொள்வதை விட தெரிந்து கொள்வதுதான் சிறப்பு. இந்த வாழ்வியல் என்ன, இந்த வாழ்க்கை என்ன, இயல்பு என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவடைஞ்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு அந்த பயம் வந்து நம்ம குறைஞ்சிரும். அதனால பயத்தை கட்டுப்படுத்துவதுதான் இந்த இடத்துல சிறப்பானதா இருக்கும். இடையில ஒரு சிறிய அறிவிப்பு. ஐயா அவர்கள் மேற்கொண்டு வரக்கூடிய வகுப்புகளை பற்றி நம்ம குணபாலன் ஐயா ஒரு அறிவிப்பு கொடுக்க போறாங்க. இந்த அறிவிப்பு முடிஞ்சதும் நம்முடைய வகுப்பு மீண்டும் தொடரும். ஐயா வாங்க ஐயா. அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். இப்ப நம்ம காலை சக்கரம் நிகழ்வு, இப்ப இந்த செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 48 நாள் நிகழ்வு அப்படின்னு நம்ம தொடர்ச்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு 47வது நாள் அப்படிங்கிற நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம். ஆனா எல்லாருக்குமே இன்னைக்கு முதல் நாள் நிகழ்ச்சி மாதிரியான ஒரு அனுபவம் தான் தோன்றிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு இதுல உங்களுடைய உணர்வு பூர்வமான விஷயங்கள் வந்து எல்லாமே நடந்துட்டு இருக்குங்கிறதுனால இன்றைய 47 நாட்கள் இந்த காலச்சக்கரம் நிகழ்வு, இந்த 48வது நாள் ஆரம்பிக்கப்பட்ட 47 நாள்ல உங்களுடைய தொடர் வகுப்புக்கு வந்து சிறப்பித்து இந்த நிகழ்வுல தொடர்ந்து கலந்துட்டு இருக்க அனைவருக்கும் முதற்கண் இந்த நேரத்துல நாங்க வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இந்த நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம தொடர்ச்சியாக காலச்சக்கரம் ஆரம்பிக்கப்பட்டு 3 ஆண்டுகள் நிறைவடைந்து 4ஆம் ஆண்டில் நாங்க அடியெடுத்து நடைபெற்று நடத்தி கொண்டிருந்தாலும் அந்த 3 ஆண்டுகளில் இதுவரை நாங்கள் பல்வேறு ஆசான்கள், பல்வேறு கருத்துக்கள், பல்வேறு சிந்தனைகள், பல்வேறு பயிற்சி முறைகளை கொடுத்து இன்று பல பேர் வந்து இதுல பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த நிகழ்ச்சியை வந்து மேம்பட்டு இன்னும் அதிக நபர்கள் பயன்பெற வேண்டும். இந்த நிகழ்வு வந்து அனைவருக்கும் நேரடியாக போய் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்துல தான் இந்த 48 நாள் நிகழ்வை வந்து ஒரு முன்னோட்டமான நிகழ்வா வச்சு நம்ம என்ன சப்ஜெக்ட் கொடுக்க போறோம் அப்படிங்கிறத பத்தி ஒரு விளக்கத்தோட இந்த நிகழ்ச்சியை எனக்கு கிட்டத்தட்ட 47 நாட்கள் நாங்க நடத்திட்டு இருக்கோம். இதுல முழுமையாக நீங்க இது வரைக்கும் வந்த உங்களுக்கு இத பத்தியான விஷயங்கள் படுத்தக்கூடிய விஷயமா மாற்றப் போறோம் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். இந்த காலச்சக்கரம் வந்து இதுவரைக்கும் 47 நாட்கள் நடந்தது. 48வது நாள் நாளைக்கு வந்து சிறப்பான ஒரு நிகழ்வா நடக்கப் போகுது அப்படிங்கிறதுக்கு, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, அந்த 48 நாள் முடிந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கப் போகுது? இதுவரைக்கும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? அப்படிங்கிறது எல்லார் மனதிலும் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கும். இதுல இவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்காங்களே, இதுல நமக்கு விடைகள் இருக்குதா? இல்ல நம்மளுடைய பயன்பாடுகள் என்ன? வாழ்க்கை முறையில இத எப்படி நம்ம முன்ன பயன்படுத்த போறோம்? முன்னோக்கி போறதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன? அப்படிங்கிற பல கேள்விகள் உங்கள்ட்ட இருக்கும். கண்டிப்பாக இந்த காலச்சக்கரம் 48 நாள் முடிந்த பிறகு தொடர்ந்து ஒரு 3 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரை நம்ம 48 நாள்ல யாருக்கும் அந்த கேள்வி பதில் செஷனே வைக்கல. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் 4 நாட்கள் உங்களுக்கு வந்து அனைத்து ஆசான்களும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஆசான்கள் வந்து உங்களுக்கு உண்டான கேள்வி பதில்கள நீங்க கேட்கிற கேள்விகள எல்லாத்துக்கும் அவங்க பதில் சொல்ல காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால எப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குதோ, அந்த நிகழ்ச்சியில வந்து அந்த கேள்வி பதில் செஷன் தான் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு வகுப்ப வந்து நம்ம அட்டெண்ட் பண்றத விட, அதுல உள்ள குறைபாடுகள், அதுல உள்ள கேள்விகள், அதனோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நமக்கு அதாவது நம்மளும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம கேட்கிறத விட மற்றவர்கள் கேட்கக்குள்ள நமக்கு அதுல நெறைய புரிதல்கள் வரும். நம்ம கேட்கிற கேள்வி கூட இன்னொருத்தவங்க கேட்டு நமக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்துவாங்க. அதனால அந்த கேள்வி பதில் என்பது ஒரு முக்கியமான செஷன். அதனால வந்து நாளை வகுப்பு முடிந்ததுக்கு அப்புறம் தொடர்ச்சியா ஒரு 3 நாட்கள் வந்து எல்லா ஆசான்களும் அவங்களுக்குடைய நேரத்தை ஒதுக்கி, நமக்காக நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு பதில் சொல்ல காத்துட்டு இருக்காங்க. அதனால எல்லாருமே இதுவரை இந்த 48 நாட்கள் உங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்கள், கொடுத்த வகுப்பில் ஏற்பட்ட சந்தேகங்கள நீங்க கேட்டு தெளிவடைஞ்சுக்கலாம். அதுக்காக மற்ற கேள்விகள் வேண்டாம். நீங்க இந்த 48 நாள்ல நடந்த விஷயங்களுக்கு உண்டான வகுப்புகளுக்கு உண்டான சந்தேகங்கள் எத வேணாலும் நீங்க கேட்டு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அதற்கு அவங்க ரெடியா இருக்காங்க. இந்த 48 நாள் நிகழ்வுக்கு இந்த 3, 4 நாட்கள் நீங்கள் நோட்ஸ் பண்ண எடுத்திருப்பீங்க. அதுல எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி. அடுத்ததாக இந்த காலச்சக்கரம் எப்படி இயங்கப் போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி உங்கள் மனதுல இருக்கும். இதுவரைக்கும் நாம இந்த காலச்சக்கரம் நிகழ்வுல குடுத்தது எல்லாமே ஒரு முன்னோட்டம் தான். இந்த விஷயங்கள் இருக்கு. இந்த விஷயங்கள நாங்க குடுத்துட்டு இருக்கோம்.
இன்றைய வாழ்க்கை முறைக்கு நீங்க தேடுறது என்ன? தேடுறதுக்கு உண்டான பதில்கள் எங்கள்ட்ட இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த காலச்சக்கரம் நிகழ்வுல நாங்க குடுக்குற விஷயம். நீங்களும் அது மாரி ஒவ்வொரு நாளும் வந்து இதனுடைய பயன்பாடுகள பத்தி சொல்லிட்டு நெறைய பேர் ஃபீட்பேக் போட்டிருக்கீங்க. அதாவது எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் ஒரு சில பேரோட கருத்த மட்டும் சொல்றேன். எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குது, நெறைய விஷயம் கத்துருக்கிறேன். காலச்சக்கரம் நிகழ்வுல என்ன குடுத்துற போறாங்க? சரி நம்ம போய் தான் பார்ப்போமே அப்படின்னு நெறைய பேர் வந்திருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. ஆனா வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியுது. இதை விட நாங்க நாங்கள் கற்றதை விட இதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்குதா? அப்படிங்கிற எங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தின நிகழ்வு தான் காலச்சக்கரம் அப்படிங்கிறது வந்து ஒரு சில நபர்கள் கிடையாது. இதுல இருக்கிற எல்லா நபர்களுமே கூடுமானவரை அதிக நபர்கள் வந்து அது மாரி நெறைய கருத்துக்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கும் சொல்லியிருக்கீங்க. அதற்கும் இந்த நேரத்திலே வாழ்த்துக்கள். அந்த அது மாரியான செய்திகள், அது மாரியான விஷயங்கள குடுக்கிறது தான் அந்த காலச்சக்கரம். அத வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 4 நாள் கேள்வி பதில் முடிஞ்சதுக்கு அப்புறம், இதுவரைக்கும் நீங்க இவ்வளவு ஆசான்கள் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, எத்தன ஆசான்கள் ஒரு குறிப்பிட்டு சொல்லப்போனா ஒரு 15லேருந்து 20 ஆசான்கள் நமக்கு வந்து வகுப்பெடுத்திருக்காங்க. அத்தனை ஆசான்களும் தங்களுடைய தொடர் வகுப்ப வந்து குடுக்குறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் வகுப்பு வந்து நம்ம வந்து தொடர்ச்சியா அதுல கத்துக்க போறோம். இப்ப இன்னைக்கு அக்குபஞ்சர் வந்து இலக்கியவாணன் ஐயா குடுத்திருக்காங்கன்னாக்கா, அந்த 12 உறுப்புகளுக்கு உண்டான முக்கிய புள்ளிகள பத்தி நமக்கு தெளிவா சொல்லியிருக்காங்க. ஆனா, அந்த தொடர் வகுப்புல உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா, அக்குபஞ்சர பத்தியான ஒரு முழுமையான வகுப்ப நீங்க கத்துக்கலாம். அதாவது எப்படின்னா, அக்குபஞ்சர் என்றால் என்ன? அதனுடைய செயல்பாடுகள் என்ன? நமக்கு எப்படி அது பயன்படுது? அதனுடைய பயன்பாடுகள எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம்? அப்படிங்கிறத பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வகுப்ப நம்ம குடுக்க போறோம். அது மாரி ஒண்ணொண்ணத்த பத்தி இப்ப இயற்கை அ மருத்துவர் அகிலா அம்மா இருக்காங்கன்னாக்கா, ஒரு ஒரு 100%ல ஒரு 10% தான் உங்களுக்கு இன்னைக்கு வகுப்பு குடுத்துருக்காங்க. அப்ப இன்னும் 90% வகுப்பு அவங்கள்ட்ட இருக்குது. அதை எப்படி நீங்க கத்துக்க முடியும்? இன்னைக்கு வாழ்க்கையில வந்து எப்படி நீங்களே கிட்டத்தட்ட ஒரு ரூ. 3,00,000 செலவு பண்ணேன், ரூ. 4,00,000 செலவு பண்ணேன், எனக்கு இந்த நோயும் குணமாகல அப்படிங்கிறத விட, ஒரு ரூ. 30ல இந்த இயற்கை இத மருந்த நம்ம சாப்பிடுறோம் அப்படிங்கவுள்ள, அதனாலேயே குணமாகும் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம், நல்ல ஆரோக்கியமான கருத்துக்கள் அப்படிங்கிறத பத்தி நமக்கு தெளிவடைவிப்பாங்க. ஒரு பிறந்த குழந்தை முதல் முதியவர்கள் வரை, அன்னைக்கு நேத்து கூட நான் சொன்னேன் ஒரு அம்மா இதுல நம்ம நாராயணின்னு இருக்காங்க. அவங்களுடைய வயது 60ன்னு சொன்னேன். அவங்க பெருமையா சொல்லிட்டாங்க 81ன்னு போட்டிருந்தாங்க. அதெல்லாம் நினைக்கக்குள்ள சந்தோஷமா இருக்கு. அதாவது இந்த காலச்சக்கரத்த பொறுத்தவரைக்கும் 81ங்கிறது யூத் தான். அந்த அளவுக்கு ஒரு இளமையான வயது தான் 81ங்கிறது. ஏன்னா நமக்கு பாஸ்கர் ஐயா சொல்லியிருக்காங்க, மனிதனோட வாழ்க்கை வந்து 120லேருந்து 150 வயது அப்படின்ட்டு. இந்த காலச்சக்கரம் வந்து அத நிரூபிக்கிறதுக்கான நிகழ்வா தான் நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். கண்டிப்பா இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாருமே யூத் தான். 180 வயது என்பது தான் ஒரு மனிதனோட வாழ்க்கை அப்படிங்கிறத, இந்த காலச்சக்கரம் வந்து முழுமையா வந்து நமக்கு குடுக்குறதுக்கு உண்டான விஷயங்கள தான் நம்ம செஞ்சுகிட்டு இருக்கோம். அது மாரி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கத்துக்க போறோம். இந்த இயற்கை முறையில உள்ளதும் சரி, அது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்னைக்கு இயற்கை அரிசின்னா என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த இயற்கை அரிசியில எத்தனை ரகங்கள் இருக்குது? எத பத்தி நம்ம சாப்பிடணும்? ஒரு உடலுக்கு நோய்க்கு அதாவது நோயும் நம்ம ஏற்படுத்திக்கிறோம். உடலுக்கு ஆரோக்கியத்துக்கு நம்ம என்னென்ன சாப்பிட்டா நல்லா இருக்கும்? அப்படிங்கிறத தான் நம்ம முன்மொழியணும். இன்னைக்கு ஆரோக்கிய வாழ்க்கைக்கு என்னென்ன தேவைகள் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இதுல பயணிக்கக்குள்ள எல்லா விஷயங்களுக்கும் நமக்கு தெரிய வரும். கண்டிப்பாக வாழ்க்கைனா என்ன? மனிதனுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு நம்ம வந்து முன்னோக்கி போகணும் அப்படிங்கிறதுக்கு காலச்சக்கரம் உங்களுக்கு முழுமையா எல்லா கருத்துக்களையும் குடுக்கறதுக்கு ரெடியா இருக்குது. அதனால நீங்க வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, எந்த விஷயமும் கிடையாது. உங்களுக்கு என்ன தேடுதல் இருக்குது? இன்னைக்கு நம்ம காலச்சக்கரத்துல வந்து ஒரு 50% மேல தான் வகுப்புகள் குடுத்துருக்கோம். இத விட நெறைய வகுப்புகள் குடுக்கறதுக்கு ஆசான்கள் நெறைய பேர் நம்மள்ட்ட காத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாரி வந்து பாத்தீங்கன்னாக்கா, நம்ம மலர் மருத்துவம் இருக்குது. அஸ்திகட்டுங்கிறது இருக்குது. நம்ம ஈழர் பாஸ்கர் ஐயாவோட நடத்திட்டு இருக்காங்க. அது மாரி விஷயங்கள் நெறைய இருக்குது. அதையெல்லாம் தொடர்ந்து இந்த காலச்சக்கரத்துல நம்ம குடுக்க போறோம். நீங்க ஒரே ஒரு விஷயம் செய்ய வேண்டியது, தினம் தினம் கலந்து கொண்டு இந்த 5:30 மணியிலேருந்து 7 மணி வரைக்கும் உங்களுடைய டைம நம்ம இந்த காலச்சக்கரத்துக்கு குடுத்து, நீங்க எல்லா விஷயத்தையும் கத்துக்கணும் அப்படிங்கிறது தான். அப்படி உங்களுக்கு விருப்பம் இருந்தா, நான் காலச்சக்கரத்துல எல்லாத்தையும் கத்துக்கிட்டு நானும் ஒரு ஆசிரியராக திகழணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தாலும், அதற்கும் இந்த காலச்சக்கரம் உங்களுக்கு வந்து பயன்படுது. நீங்க வந்து ஆசிரியர்களாக உயர்ந்து, நீங்களும் வகுப்பெடுக்கலாம், நீங்களும் குடுக்கலாம், மற்றவர்களுக்கு பயிற்சிகள் குடுக்கலாம், நீங்களும் கற்றுக் குடுக்கலாம் அப்படிங்கிற நிலையை உயர்த்துறதுக்கும் இந்த காலச்சக்கரம் வந்து உங்களுக்கு முழுமையா ஆதரவு குடுக்குது. அது மாரி நெறைய நபர்கள் வந்து இதுல கலந்துகிட்டு இன்னைக்கு பயிற்சி குடுக்க அளவுக்கு திறமையா வளர்ந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, காலச்சக்கரத்துல வந்து யாரு தான் பயிற்சி குடுக்கணும், யாரு தான் அப்படிங்கிறது கிடையாது. எல்லாருமே பயிற்சி குடுக்கலாம், எல்லாருமே ஆசிரியராகலாம் அப்படிங்கிற ஒரு நிலையை உயர்த்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த காலச்சக்கரம் நடத்திட்டு இருக்கிறோம். அதனால அந்த 6 மாசம் தொடர்ந்து நடக்கிற அந்த வகுப்புல வந்து
எல்லாருமே கலந்துக்கக்கூடிய வாய்ப்பை எல்லாருமே ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல நாங்க தெரிவிச்சுக்கிறோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இந்த நிகழ்ச்சியில எல்லா வகுப்பையும் பார்த்திருப்பீங்க. அந்த சிறுபியோவ பார்த்திருப்பீங்க. அது மாரி நெறைய விஷயங்கள் நம்ம குடுக்குறோம். அதை விட நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நாங்க நடத்திக்கிட்டு இருந்தது தான். இந்த 48 நாள் நிகழ்வுங்கிறதுனால அத ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். குழந்தைகளுக்கு உண்டான நிகழ்வு அப்படிங்கிறத நாங்க தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருந்தோம். அது குழந்தைகளுக்கு உண்டான நிகழ்வு என்னன்னா, அவங்களுடைய டேலண்ட் என்னென்ன இருக்குதோ, அத வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து நம்ம குடுக்குறது அப்படிங்கிறத வந்து நம்ம குடுத்துட்டோம். அதாவது திருக்குறள் சொல்றது, சிலம்பம், அதாவது எந்தெந்த கலைகள் இருக்குதோ எல்லாத்தையுமே அவங்க வந்து நிகழ்ச்சியில சொல்றது அப்படிங்கிற மாரி நம்ம இந்த காலச்சக்கரம் நிகழ்வுல நடத்திட்டு இருந்தோம். ஆனா இனிவரும் காலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, குழந்தைகளுக்கு உண்டான ஒரு பாடத்திட்டம் மாரி நம்ம அத வைக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறோம். குழந்தைகளுக்கு உண்டான ஒரு பாடத்திட்டமும் வச்சுட்டு, குழந்தைகளுக்கு வந்து இசையை பற்றியும், மற்ற தனித்திறமைகளை பற்றியும் கற்றுக் கொடுக்கக்கூடிய வகுப்பும் இதுல இருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நான் அன்னைக்கு அறிமுகப்படுத்தின சம்ருதி சாமுதித்தாரி இருவரும் பார்த்தீங்கன்னாக்கா, கலைகளை வந்து எல்லா கலைகளையும் கற்று திகழ்ந்துட்டு இருக்காங்க. சிறிய வயது தான். ஆனா எல்லா கலைகளையும் கற்றுக்கொண்டு திகழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க கூட நமக்கு வகுப்படுத்தி குடுக்கறதுக்கெல்லாம் ரெடியா இருக்கிறாங்க. அது மாரி இந்த காலச்சக்கரத்துல வந்து உங்களுடைய குழந்தைகளே நீங்க மேம்படுத்திக் கொள்ளலாம். குழந்தைகள் வகுப்பு அப்படிங்கிறதுக்காக குழந்தைகளுக்கு மட்டுமான வகுப்பு கிடையாது. நாமும் அதை வந்து பயன்படுத்திக்கலாம். அதை பின்பற்றக்குள்ள நமக்கும் அந்த பயிற்சி முறையில வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு நம்மள்ட்ட இருக்குது. இந்த காலச்சக்கரத்துல வந்து பாத்தீங்கன்னா, திருக்குறள் 1330 குறளையும் சொன்ன மாணவர்கள்லாம் இதுல வந்து நமக்கு திறமைகள் என்ன அப்படிங்கிறத வந்து வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்ப நம்ம அந்த குழந்தைகளுக்கு குடுக்கப் போறோம். அது மாரியான நிகழ்வு தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடக்கும். இது மாரி எல்லாத்தையும் கலந்து தான் இந்த நம்ம காலச்சக்கரத்த தொடர்ந்து நடத்தப் போறோம். நடந்துகிட்டு இருந்தத திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா, அந்த 48 நாள் முடிந்ததுக்கு அப்புறம் தொடர் வகுப்பா ஒரு 6 மாத கோர்ஸா இத வந்து நம்ம தொடர்ச்சியா குடுக்கப் போறோம் அப்படிங்கிறத இந்த நேரத்துல நம்ம தெரியப்படுத்துறோம். இது முதன்மையானது என்னன்னாக்கா, இதுவரைக்கும் நம்ம என்ன கத்துக்கிட்டோம், இது போதுமே அப்படிங்கிறத விட, நமக்கு என்ன தெரிந்தது, இப்ப ஐயா சொன்ன மாரி தெரிந்ததை விட தெளிவுபடுது. இதுல இன்னும் நம்ம என்ன தெளிவுபட முடியும் அப்படிங்கிற ஏன்னா நீங்க வந்துட்டீங்க, ஓரளவு பாதி கிணறுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாரி ஒரு கால்வாசி நீங்க உள்ள தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டீங்க. இன்னும் முழுமை அடையறதுக்கு இன்னும் இருக்குது உங்களுக்கு. அதனால அந்த முழுமை அடைந்துட்டா, நீங்க அந்த எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்ல. இன்னைக்கு எல்லாருமே சொல்றாங்கல்ல, நோய் நோய்ன்னு சொல்லிட்டு போறாங்கல்ல. அத பார்த்து அதான் மனிதர்கள் வந்து அத பார்த்து பயப்படுறாங்க. இன்னைக்கு வந்து நம்ம அத விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துறது தான் இந்த காலச்சக்கரம். இதுல வந்துட்டீங்கன்னா, எதை பார்த்தும் பயப்பட வேண்டாங்கிற எண்ணம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். நம்ம வந்து நாம் மனிதனாக வாழ வேண்டும் என்ற எண்ணமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு உங்கள வந்து மன தைரியமும், திடமும், ஆரோக்கிய வாழ்க்கைக்கு உண்டான வழிமுறைகளையும் ஏற்படுத்தி, உங்களை ஒரு தைரியசாலியாக ஆக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த காலைச்சக்கரம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு இந்த நிகழ்வு ஆரம்பிக்க போல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 800, 900 பேர் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்க. அடுத்தது 580 ஆனுச்சு. அடுத்தது 500 ஆனுச்சு. 400 ஆனுச்சு. இன்னைக்கு ஒரு 300 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இருக்குது. இதுல விஷயங்கள் என்னன்னா, நமக்கு நாமே ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான் பல விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னாக்கா, இந்த மற்றவர்கள் எல்லாருமே வந்திருக்காங்க அப்படின்னாக்கா, இப்ப ஏன் இவ்வளவு பேர் குறைஞ்சிருக்குன்னா, மற்றவர்களுக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னாக்கா ஒரு கேள்விக்குறி தான். இன்னைக்கு எல்லாமே தெரியுது அப்படின்னாக்கா, இதை விட ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா, இப்ப நாமும் அதுல கூட போய் பயணிக்கலாம். அப்படிதானே ஒரு நிதர்சனமான உண்மை. ஏன்னா, இதுல எதுவுமே இல்ல அப்படிங்கிறத வந்து விட்டுட்டு போறாங்களா? இல்ல இன்னும் தேடுதல்கள் இருந்துட்டு இருக்கா? அப்படிங்கிறதுக்கு வந்து அதுக்கு 2மே விடை வந்து ஏமாற்றம் தான். அப்படிங்கிறத நம்ப புரிஞ்சுக்கலாம். நீங்க இதுல இருக்கிற உங்களுக்கு எல்லாமே அத பத்தியான விஷயங்கள் தெரியும். நீங்க இதை நோக்கி ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்துட்டீங்க. உட்கார்ந்துட்டதுக்குள்ள இதுல எல்லாத்தையுமே கத்துக்கக்கூடிய வாய்ப்பு உங்கள்ட்ட இருக்கு. இது எல்லாத்தையுமே கத்துக்கிட்டீங்கன்னா, அப்புறம் நாளைக்கு உங்களுக்கு என்ன நடக்கும்? என்ன செய்ய முடியும்? அப்படிங்கிறத நீங்களே உணரலாம். எப்படி ஒரு நீரோட்டம் ஒரு ஓடையில ஓடிக்கிட்டே இருக்கு. ஓடிய நீர் வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கும். கடைசியில போய் பயனற்று கடல்ல தான் கலக்கும். அதே ஒரு ஒரு குட்டையிலயோ, ஒரு குளத்திலேயோ, ஒரு ஆற்றிலேயோ அது ஓ! மாரியான ஒரு தேங்கிய நீர் வந்து பாத்தீங்கன்னா, பல பேருக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நீரா அந்த இடத்துல காட்சியளிக்கும். அதுல வந்து பயன்பெற்றவர்கள் பல பேர் இருப்பாங்க. அதே சூப்பர். மாரி வந்து பாத்தீங்கன்னா, ஏன்? அதுலயும் பல ஐயா? அது வந்து பாத்தீங்கன்னா, பல பேருக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு நீராக அமையும். அந்த மாரி தான் நம்ம இந்த காலச்சக்கரம் என்பது நாம ஒவ்வொரு அந்த தேங்கி வைத்த நீராக நாம் திகழ்வோம். ஓடிக்கொண்டே இருக்க வேண்டாம். ஓடினால் நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைப்பது ஏமாற்றம் மட்டுமே. எனவே வந்து இது வந்து பல பேர் இது வந்து சாதாரண கருத்து கிடையாது. ஒரு உண்மையான கருத்து. அப்படிங்கிறத வந்து இந்த காலச்சக்கரம் அன்பர்களுக்கு இந்த நேரத்துல நான் தெரிவிக்க விரும்புறேன். அதனால வந்து எத்தனை நபர்கள் என்பதை விட, நாம் இருப்பவர்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியில நம்ம வந்து
கலந்துகிட்டு பயன்பெற வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இதை விட என்னன்னா ஒரு பயிற்சி நம்ம இறைமதன் ஐயா சொல்லுவாங்க. கர்மா அப்படின்னா என்ன? நம்ம வந்து நம்ம பயன்படுத்திக்கிறத விட நம்ம 4 பேருக்கு தெரியப்படுத்துறது தான் முக்கியத்துவமான நிகழ்ச்சி அப்படிங்கிறத தெரியப்படுத்துவாங்க. அதே மாரி இந்த காலச்சக்கரம் அன்பர்கள் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு இதுவரைக்கும் பயன்பெற்றீங்களோ, இந்த நிகழ்ச்சிய பத்தி நீங்களும் பயன்பெற்று உங்களை சார்ந்தவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிய பத்தி நெறைய சொல்லுங்க. அவர்களையும் இதுல வந்து கொண்டு வரதுக்கு இன்னைக்கு 300 பேர் இருக்கோம்னா, நாளைக்கு அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கவுள்ள 600 பேர் இருக்கணும். 1000 பேர் இருக்கணும். அப்படிங்கிற ஒரு நினைவோட இன்னைக்கு எல்லாருமே இத நிகழ்ச்சிய பத்தி ஒரு ஸ்டேட்டஸ்ல வைக்கலாம். உங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நெறைய விஷயங்கள் இருக்கு இத பத்தி. ஏன்னா வந்து எந்த அளவுக்கு நம்ம இந்த விஷயத்த வந்து உள்ளுக்குள்ள வச்சுக்காம மற்றவர்களுக்கு தெரியப்படுத்திட்டே இருக்கிறோமோ, அதனுடைய பயன்பாடுகள் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது தான். அதனால வந்து மற்றவர்களுக்கு இது தெரியப்படுத்தி, இந்த விஷயங்கள் இது மாரிலாம் நல்லா நடந்துட்டு இருக்குது. நானும் இதுல வந்து போயிட்டு நல்ல ஆரோக்கிய பயிற்சி முறைகள கத்துக்கிட்டு இருக்கேன். நல்ல ஒரு விஷயமா இருக்கு. அதனால நீங்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்திங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய எந்த வழிமுறைகளா இருந்தாலும் நீங்கள் தெரியப்படுத்தி அவர்களையும் இந்த குழுவில இணைச்சு வரும் அந்த கேள்வி பதில் செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நடத்த போற அந்த தொடர் வகுப்புல நீங்களும் இணைந்து மற்றவர்களையும் இணைத்து தொடர் வகுப்புல வந்து ஒரு நல்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எதையுமே நம்ம தேடிக்கிட்டே நம்ம வந்து எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம தேடவும் வேண்டாம். கிடைக்கிறத நம்ம பிடிச்சுக்கிட்டு நம்ம அதோட பயணிச்சாலே நமக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைய வாழ்க்கை முறைக்கு. அதனால உங்களுக்கு காலச்சக்கரம் எல்லாத்தையும் குடுக்கறதுக்கு ரெடியா இருக்குது. நீங்க அடுத்த செஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, கேள்வி பதில் அன்னன்னைக்கு அவங்கவங்க நடத்துற வகுப்புல கேள்வி பதில் நீங்க எல்லாருமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்குண்டான கேள்வி பதில் வந்து உங்களுக்கு காலதாமதங்கள் ஆகாது. அதனால அன்னன்னைக்கு நீங்க முழுமையா ஒண்ணொண்ணுத்தையும் கத்துக்கலாம். இது எப்படி வகுப்பு எடுக்க முடியும்? எப்படி நடக்கும்? அப்படிங்கிறத சில பேர் கேட்டிருந்தாங்க. இப்ப வர்ற மாரியே தான். இன்னைக்கு இலக்கியவாணன் ஐயா வர்றாங்கன்னா, இன்னைக்கு அவங்களோட வகுப்பு இருக்கும். நீங்க எல்லாத்துக்குமே தனித்தனி ஒரு நோட்ஸ், ஒரு புக் போட்டுக்க வேண்டியது தான். அத வந்து அன்னன்னைக்கு நடக்கிற வகுப்பு வர்ற ஆசான்களுக்கு உண்டான தொடர் நோட்ஸ் நீங்க எடுத்துக்க வேண்டியது தான். அது மாரியான வகுப்பு தான் இருக்கும். தொடர்ச்சியா ஒவ்வொருத்தவங்களும் நமக்கு எல்லா விஷயத்தையும் கத்துக் குடுப்பாங்க. கத்துக் குடுக்கவுள்ள எந்த தே கே கேள்விகள் இருந்தாலும் நீங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த காலையில 4:30 மணி, இந்த 5:30 மணி அப்படிங்கிறது வந்து நெறைய பேருக்கு ஒர்க் இருக்கிறதா சொல்றாங்க. எது நம்ம ஒர்க் அப்படி அது வேலைகள் அப்படின்னு நம்ம முழுமையா நம்ம அத போய் நினைக்கிறோமோ, அது நமக்கு கண்டிப்பாக முதன்மையாக இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம ஆழ் மனசுல வந்து இந்த காலச்சக்கரம் அன்பர்களுக்கு முக்கியமான ஒரு கருத்து என்னன்னாக்கா, காலையில நம்ம அந்த 5:30 மணிக்கு 7 மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி வந்து நமக்கு முக்கியமான செய்திய குடுக்குது. நமக்கு முக்கியமான ஒரு வகுப்பு அப்படிங்கிறத வந்து நீங்க முன்னிறுத்துனீங்கனாக்கா, கண்டிப்பாக எந்த வேலையும் நமக்கு ஒரு சிறு துரும்பாக தான் தெரியும். அதனால வந்து நீங்க எத பத்தியும் கவலைப்பட வேண்டாம். அப்படி முடியாத பட்சத்துல வேலை இருந்தாலும் பரவால்ல. உங்கள் வேலைகளோட இதையும் சேர்த்து பார்த்துக்கங்க அப்படிங்கிறத தான் இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா நேரம் என்பது இந்த நேரத்த நீங்க ஒதுக்கி பார்க்கிறது தான் நல்லது. இதை விட உங்களுக்கு ஒரு நேரம் கிடைப்பது என்பது கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அந்த காலை சக்கரத்தோட முதன்மையான விஷயமே என்னன்னா, அந்த 4:30 மணிக்கு எந்திரிச்சு 5:30 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நிகழ்ச்சிய பார்க்கணும். அந்த காலை பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம அந்த காற்றை சுவாசிக்கணும். அந்த நேரத்துல நம்ம ஆரோக்கிய முறைகளுக்கு திரும்பணும் அப்படிங்கிறது தான் முதன்மையான படி. எனவே எல்லாரும் இந்த விஷயத்த வந்து நீங்க வந்து உள்வாங்குங்க. உள்வாங்கி உங்களுடைய கருத்துக்கு எப்படி வந்து நம்மளுடைய நடைமுறை இல்லாத வாழ்க்கைக்கு நாம் போயி, நடைமுறை இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து, நாம் என்று இன்றைக்கு வந்து நோய் நொடிகள் அப்படிங்கிற ஒரு திருப்பமான ஒரு வாழ்க்கைக்கு திரும்பிட்டோமோ, அதை விட்டுவிட்டு முன்னோர்கள் வாழ்ந்த முறை, முன்னோர்கள் இருந்த வாழ்க்கை அப்படின்னு நம்ம திரும்பி அந்த வாழ்க்கைக்கு நம்ம வரக்குள்ள, நம்மளுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அதற்கு முதற் காரணம் தான் இந்த காலச்சக்கரம். அதனால அதோட திரும்பி இந்த காலச்சக்கரத்துல நீங்க பயணிக்கக்குள்ள, உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட, உங்களுக்கு மனதில் ஏற்பட்ட எல்லா முறையான வாழ்க்கை முறைகளையும் நீங்கள் இதோடு இணைந்து வாழலாம். மற்றவர்களுக்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக திகழலாம் அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக தொடர்ந்து இந்த காலச்சக்கரம் நிகழ்வு இந்த 48 நாள் முடிந்த பிறகு உங்களுக்கு உண்டான கேள்வி பதில்களை நீங்கள் கேட்டுக்கொண்டு தெளிவடைந்து தொடர் வகுப்பில் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்புடன் கேட்டுக்கொண்டு ஏன்னா அப்பப்ப சொல்றதுதான் உங்களுக்கும் முக்கியம். ஏன்னா நீங்க வந்துட்டு என்ன நடக்குதுன்னு தெரியாம அடுத்து என்ன செய்ய போறோம்னு தெரியாம ஒரு தெளிவடையாம இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த இப்ப உங்கள்ட்ட சொல்லணுங்கிறதுக்காக சொல்றோம். கண்டிப்பாக நீங்க வந்து தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு, நம்ம ஹீலர் பாஸ்கர் அடிக்கடி சொல்வது போல், ஒரு மனிதனோட வயது வந்து 150, 120லேருந்து 150 அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாரி இந்த காலச்சக்கரத்துல நீங்க பயணிக்கக்குள்ள, அதனுடைய வாழ்க்கை முறைய நம்ம திரும்பலாம் அப்படிங்கிற ஒரு உண்மைய நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, தொடர்ந்து பயணிங்கள் என்று அனைவரையும் இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, இந்த வ சிறு இடைவெளியை கொடுத்து நமக்கு இந்த நிகழ்வு
செய்தியை சொல்வதற்கு சிறிய இடைவெளியை கொடுத்த இலக்கியவன் ஐயா அவர்களுக்கும் நன்றியை கொடுத்து தொடர்ச்சியாக அவர்கள் தங்களது கருத்துக்களை சொல்லலாம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றிங்க ஐயா. அதாவது ஒரு விஷயத்த தேடி தேடி கற்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். உதாரணமா அக்குபஞ்சர் சொல்லி தரக்கூடிய ஒரு நபர் சென்னையில இருக்கிறாங்க அப்படின்னா, சென்னையில அவங்கள போய் தேடி கத்துக்கணும். இயற்கை மருத்துவம் சொல்லித் தரக்கூடிய ஒரு நபர் கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்க அப்படின்னா, கோயம்புத்தூருக்கு போயிட்டு அவர்கள் சொல்லித் தரக்கூடிய கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும். பிராண சிகிச்சை சொல்லித் தரக்கூடிய ஒரு நபர் மதுரையில இருக்காங்கன்னா, மதுரையில அவங்க தேடி போய் கத்துக்கணும். ஒவ்வொருத்தரையும் தேடி போய் கற்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரே இடத்தில் நமக்கு காலை சக்கரம் கொடுக்குது. நம்ம புரிஞ்சுக்கணும். இதை நம்ம கண்டிப்பா பயன்படுத்தணும். ஏன் அப்படின்னா, இது மாதிரியான கருத்துக்கள் அப்படிங்கிறது வந்து வெளியே இவ்வளவு வெளிப்படையா யாரும் சொல்ல மாட்டாங்க. அதனால எல்லாருமே இதுல இணைந்து பயன்பெறணும். இதுல நீங்க ஒரு 48 நாள் வந்தீங்க அப்படின்னா, இந்த 48 நாள்ல ஓரளவுக்கு இந்த மருத்துவம் சார்ந்த ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைச்சிடும். இதே ஒரு 3 மாசம் கலந்துக்கிறீங்க அப்படின்னா, அந்த தெளிவு இன்னும் கொஞ்சம் மேம்படும். இதே 6 மாசம் கலந்துக்கிறீங்க, 1 வருஷம் கலந்துக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு தெளிவு மட்டும் இருக்காது. நீங்க ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற நிலையை அடையும். அப்போ வீட்டுக்கு ஒரு மருத்துவர் கிடையாது. வீட்டில் ஒவ்வொருவருமே மருத்துவர் தான். அப்போ அது மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். அது மாதிரியான ஒரு ஆகப்பெரும் சமூகத்தை நம்ம உருவாக்கணும். அந்த ஒரு ஒரு குறிக்கோளோட இன்னைக்கு காலை சக்கரம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நம்ம குணபாலன் ஐயா அவர்கள் இருக்கிறாங்க. அவருடைய ஒரு ஆற்றல் இன்னைக்கு வந்து ஒரு 300 பேரை இங்க உருவாக்கி இருக்கு. 300 பேரை இங்க கொண்டு வந்திருக்கு. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளால முடிந்த ஒரு 10 பேரை இங்க கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னா, இந்த வகுப்பு முடிந்த அடுத்த நாள் பார்க்கும்போது இந்த வகுப்பினுடைய எண்ணிக்கை வந்து இந்த கலந்து கொண்டிருக்கக்கூடிய எண்ணிக்கை வந்து 3000 மாறும். அப்ப நம்மளுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா, இந்த 300 3000 மாத்தணும். குணபாலன் ஐயாவால 300 பேரை கொண்டு வர முடிஞ்சிருக்கு. நம்ம ஒவ்வொருத்தரும் 10 பேரை கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சா கூட இந்த பார்வையாளர்களுடைய எண்ணிக்கையை 3000 மாத்த முடியும். நம்ம கவனிச்சோம் அப்படின்னா இந்த இயக்கம் இந்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறது யாருடைய தனி மனிதருடைய நல்லதுக்காகவோ இயங்க கிடையாது. ஒவ்வொருவரும் ஆரோக்கியம் பெற வேண்டும், ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தியலோடு அப்படிங்கிற ஒரு ஒரு அற்புதமான ஒரு எண்ணத்தோடு நடக்கக்கூடிய ஒரு காலை சக்கரம் நிகழ்வு. தொடர்ந்து செய்யணும். ஐயா அவர்கள் சொல்லியிருந்தாங்க, நீங்க நேரத்தை பார்க்காதீங்க, உங்களுக்கு ஓய்வா நீங்க கண்டிப்பா இது ஒரு 5:30ல இருந்து 7 மணி வரைக்கும் கண்டிப்பா நீங்க வகுப்புல இணையணும் அப்படிங்கறத கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு குணபாலன் ஐயா தான். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், 48 நாளுமே ஐயா அவர்கள் இருப்பாங்க. நம்ம வகுப்புல 48 நாளுமே ஐயா அவர்கள் இருப்பாங்க. இதுல ஒரு நாள் கூட, இதுல சில நாட்கள் கூட அவருக்கு வேலை இருந்திருக்காதா அப்படின்னு கேட்டா, நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அவருடைய மகன் இப்ப கல்லூரியில படிக்கிறாங்க. அவருடைய மகனை கல்லூரியில சேர்க்கணுங்கிற வேலைக்காக கோயம்புத்தூர் வருவாரு. இது மாதிரியான வேலைகள் இருந்தாலும் கூட, அதுல இந்த காலை சக்கரத்துக்கான நேரத்தை ஒதுக்கி, அதை எப்படி இந்த காலை சக்கரத்துக்கு தேவையான மாதிரி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயத்துல தெளிவா இருப்பாங்க. அப்போ நமக்கு வேலைகள் கண்டிப்பா இருக்கும். அதுல பெரும்பான்மையான வேலைகளை நம்ம அதோடு சேர்த்து இந்த காலை சக்கரத்தையும் கவனிக்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையில தான் இருக்கும். அதனால எல்லாருமே இதை பயன்படுத்திக்கணும். இந்த வகுப்பு முடிந்த பிறகு, அதாவது இந்த 48 நாள் வகுப்பு முடிந்த பிறகு நமக்கு கேள்வி பதில் சம்பந்தப்பட்ட வகுப்பும் இருக்கிறது. அது கலந்துரையாடல் இருக்கும். அந்த கலந்துரையாடல் சார்ந்த வகுப்புல நீங்க உங்களுக்கான கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இன்னைக்கு அக்குபஞ்சர்ல கிட்னி 3 அப்படிங்கிற புள்ளியை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத சொல்லி கொடுத்துருக்கோம். அதை வந்து ஏன் பயன்படுத்தணும் அப்படிங்கறத நம்ம சொல்லி கொடுக்க கவனிச்சுக்கலாம். இந்த தொந்தரவுக்கு இந்த புள்ளியை பயன்படுத்துங்க மட்டும் தான் சொல்லி கொடுத்துருப்போம். ஏன் பயன்படுத்தணும் யாருக்கும் தெரியாது. அப்போ அதை எப்படி பயன்படுத்துவது, ஏன் ஒரு நோய்னா ஏன் ஒரு புள்ளியை பயன்படுத்துகிறோம், அந்த புள்ளி அந்த நோய்க்கு என்ன வேலை செய்கிறது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது சம்பந்தமான ஒரு ஆழ்ந்த புரிதல் நமக்கு தேவை. அக்குபங்சரை தொடக்கத்துல இருந்து இறுதி வரைக்கும் நம்ம இந்த 48 நாள் வகுப்பு முடிந்த பிறகு தொடக்கத்துல இருந்து இறுதி வரைக்கும் சொல்லிக் கொடுக்க போறோம். அக்குபங்சர்னா என்ன அப்படிங்கறது தொடங்கி நீங்க மருத்துவராகிற அளவுக்கு நம்ம சொல்லி தர போறோம். அந்த எல்லா விஷயங்களும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரே விஷயம், நீங்க கலந்துக்கோங்க. நீங்க கலந்துகிட்டு தாராளமா பயன்பெறலாம். உங்களால் முடிந்த நபர்களுக்கு நீங்க இந்த விஷயத்த சொல்லுங்க. சொல்லும் போது அவர்களும் பயன்பெற முடியும். ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்கள் சொல்றதான், கணக்கு பார்க்காமல் செய்வதுதான் கர்மயோகம். நீங்க உங்களால முடிந்த நபர்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களால முடிந்த நபர்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க. ஒரு வறுமையில இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு பணம் கொடுத்து உதவி செய்யறதை விட அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கறத சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா மேற்கொண்டு அவங்க உங்ககிட்ட வரமாட்டாங்க. அப்போ நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு ஆகப்பெரும் ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்கணும். யாரை சார்ந்தும் இருக்கக்கூடாது.
நீங்க உங்களுடைய ஆரோக்கியத்தை பேணி காக்கணும். அதுதான் ஒரு முக்கியமான குறிக்கோள். நீர் மூலகம் சார்ந்து பார்த்திருக்கிறோம். இந்த நீர் மூலகத்துல சொல்லியிருந்தோம். ஒரு 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 நபருடைய ஆயுள் காலம் என்ன அப்படிங்கிறத நீர் மூலகத்தை பலப்படுத்தும் போது கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லியிருந்தோம். இந்த நீர் மூலகத்தை பலப்படுத்துறது மூலமா எப்படி ஆயுள் காலத்தை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய டாபிக். இத பத்தி எல்லாம் நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வகுப்புல தான் பார்க்க போறோம். நம்ம முதல் 2 பருவத்தை பற்றி மட்டும் தான் பேசியிருந்தோம். பெண்களின் 7 பருவம், ஆண்களின் 8 பருவத்துல முதல் 2 பருவத்தை பற்றி கூட முழுமையா பேசல. மேலோட்டமா தான் பேசியிருந்தோம். அதை அடுத்தடுத்து கேட்டிருந்தீங்க. இது மாதிரியான செய்திகள் எல்லாமே நமக்கு அடுத்தடுத்த வகுப்புல வரப்போகுது. அதனால எல்லாருமே கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும். இந்த ஒரு ஆகப்பெரும் வகுப்பை ஏற்பாடு செய்த குணபாலன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றி. ஒரு 2 நிமிடம் இதுவரைக்கும் பார்த்த வகுப்புகளினுடைய ஒரு தொகுப்பா மட்டும் பார்த்திடலாம். இந்த 48 நாள்ல நம்ம அக்குபஞ்சர் சார்ந்து என்னென்னலாம் பார்த்திருந்தோமோ அது ஒரு சின்ன தொகுப்பா மட்டும் பார்த்திடலாம். மரம் மூலகம் 5 பஞ்சபூதங்கள் மரம் மூலகம் சார்ந்து பார்த்திருந்தோம். மரம் மூலகம் சார்ந்த புள்ளிகளை பார்த்திருந்தோம். இந்த மரம் மூலகம் அப்படிங்கிறது அதை பலப்படுத்தணும் அப்படின்னா நம்முடைய உடலுக்கு சரியான ஓய்வு தரணும், சரியா தூங்கணும். அடுத்த நெருப்பு மூலகம் நம்முடைய உடல் சரியா இயங்கணும். செயல்பாடு அப்படிங்கிறது இருந்தா நம்முடைய உடல்ல நெருப்பு மூலகம் இருக்கும். நெருப்பு மூலகம் சார்ந்து மரம் மூலகம் சார்ந்த பாதிப்பு ஏற்படுகிறது அப்படின்னா நம்முடைய தலையில பிரச்சனை ஏற்படும். நில மூலகம் சார்ந்து நம்ம பலப்படுத்தணும் அப்படின்னா நம்முடைய உணவு பழக்கம் சரியா இருக்கணும். காற்று மூலகம் சார்ந்து இருக்கணும்னா காற்றோட்டமான இடத்துல இருக்கணும். தியானங்கள் செய்ய வேண்டும். இது மிக மிக முக்கியமானது. நீர் மூலகம் சார்ந்து இருக்கணும் அப்படின்னா நம்முடைய உடல்ல தண்ணீர் குடிக்கக்கூடிய முறையை சரியா மாற்றணும். இதுல நுட்பமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உணவு உண்ணக்கூடிய முறை அப்படின்னு ஒண்ணு இருக்கு, தண்ணீர் குடிக்கக்கூடிய ஒரு முறைன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு நபர் குழந்தையின்மை பிரச்சனையோட வராங்க அப்படின்னா 7 மாசத்துல சரி பண்ணணும். அப்போ உணவு, தண்ணீர் இதை உட்கொள்ளக்கூடிய முறை அப்படிங்கிறதுல ஒரு சின்ன மாற்றம் நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா 7 மாசத்துல இந்த பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனையா இருந்தாலும். அப்போ அதுக்கான நுட்பங்கள் என்ன அப்படிங்கிற விஷயமுமே நமக்கு அடுத்தடுத்த வகுப்புல வரப்போகுது. தொடர்ந்து எல்லாருமே பயணிப்போம். இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த காலை சக்கரம் வந்து தொடர்ந்து வருடத்துக்கு ஒரு முறை வந்து நமக்கு நேரடி நிகழ்வு நடத்திட்டு இருக்காங்க. இதுல நான் வியந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பூமி குளியல் அப்படிங்கிற ஒரு சிகிச்சை முறை. பூமி குளியல் அப்படிங்கிற சிகிச்சை முறையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நான் பார்த்தது கிடையாது. ஆனா காலை சக்கரம் எந்த அளவுக்கு தனித்துவமானது அப்படிங்கறத சொல்றதுக்கு இது சொல்றேன். பூமி குளியல் அப்படிங்கிற சிகிச்சை முறையெல்லாம் உண்மையாவே நான் அனுபவித்ததும் சரி, நான் பார்த்ததும் சரி காலை சக்கரத்துல மட்டும்தான். அதனால காலை சக்கரம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து ஒரு சிகிச்சை முறை, வாழ்வியல் முறையை எந்த அளவுக்கு தனித்துவமா சிறப்பா தர முடியுமோ அந்த அளவுக்கு இயங்கிட்டு இருக்காங்க. அதனால எல்லாருமே இணைந்து பயன்பெற வேண்டும். இந்த வகுப்பை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ரோட்டரி சங்கங்களுக்கும் குணபாலன் ஐயா அவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி. இந்த ஒரு முயற்சி, இந்த ஒரு செயல்பாடு அப்படிங்கிறது குணபாலன் ஐயாவுடைய செயல்பாடு அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. நான் உறுதியா சொல்லுவேன், இன்றைக்கு ஏற்படுத்தக்கூடிய மாற்றத்தை விட இன்னும் சில ஆண்டுகளுக்கு பிறகு இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் ஒரு மருத்துவரா மாறுவீங்க. மாறும்போது உறுதியா ஒரு ஆகப்பெரும் சமூகம் உருவாகும். நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி 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 நன்றி. சிறப்பு, சந்தோஷம். ஐயா சொன்னது போல நம்ம சொல்ல விட்டுட்ட இந்த காலைச்சக்கரம் என்பது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு குடும்பம் தான். இது வந்து தனிப்பட்ட முறையில நீங்க வந்து கத்துக்கக்கூடிய நாங்க ஒரு ஆசான்கள், நாங்க ஒரு ஏற்பாட்டாளர் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க வந்து உள்ளார இணைந்து இதுல நிகழ்ந்து தொடர்ச்சியா வந்துட்டீங்கனாலே இது ஒரு குடும்பம் தான். காலைச்சக்கரத்து குடும்பத்துல நாம் எல்லாருமே ஒரு குடும்ப அன்பர்கள், உறுப்பினர்கள், ஒரு குடும்ப ஒற்றுமை உள்ள நண்பர்கள் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த காலச்சக்கரம் நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஐயா சொன்னது பாரு இந்த நேரடி வகுப்பு கிட்டத்தட்ட இந்த 3 ஆண்டுகள்ல வந்து 4 நேரடி வகுப்புகள் இது வரைக்கும் நடத்தியிருக்கோம். நேரடி வகுப்புல வந்து ஒரு குடும்பமா தான் எல்லாருமே இருந்து நேரடியா பங்கிட்டு ஒரு 3 நாட்கள். சில பேர் வந்து இப்ப தெரியாதவங்களுக்கு வர்றதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என்னடா இது இந்த வகுப்புக்கு போகணுமா அப்படிங்கிற மாதிரி. ஆனா அந்த 3 நாட்கள் அங்க நேரடியா வந்ததுக்கு அப்புறம் நீங்க வீட்டுக்கு போறதுக்கு கஷ்டப்படக்கூடிய மனநிலைகள்ல ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு நிறைவான வகுப்புகள் இருக்கும். இதுல எல்லா ஆசான்களும் வருவாங்க, எல்லாருமே இருப்பாங்க. இயற்கை உணவு என்பது வந்து உங்கள் உடம்பு வந்து உடல் வந்து மனது வந்து அன்னைக்குதான் ஒரு முழுமையான அந்த 3 நாட்கள் உணவை வந்து நிறைவோட சாப்பிடக்கூடிய ஒரு நிகழ்வு அந்த இடத்துல இருக்கும். அது மாதிரியான நிகழ்வா இருக்கும். அதை விட வந்து பாத்தீங்கன்னா ஐயா சொன்ன மாதிரி பயிற்சி முறைகள் எல்லாத்தையுமே நேரடியா கொடுப்போம். மண் குளியல், வாழை இலை குளியல், எண்ணெய் குளியல், பழக்குளியல் இதை கேள்விப்பட்டிருப்பீங்க, செஞ்சிருப்பீங்க. ஆனா கேள்விப்பட்டு நிகழ்த்தக்கூடிய ஒரு விஷயம் ஐயா சொன்ன மாதிரி பூமி குளியல். இது காரைக்கால்ல வந்து சென்ற ஆண்டு நாங்க நடத்தினோம். பூமி குளியல் வந்து சிறப்பா எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதாவது நம்ம முத்துமாரீஸ்வரி மேடம் வந்து அவங்க அந்த பயிற்சி முறையை வந்து எனக்கு கத்துக் கொடுத்தாங்க. அது மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து என்னென்ன கேள்விப்பட்டிருக்கோமோ அதை விட கேள்விப்படாத விஷயங்கள் நிறைய இந்த நிகழ்ச்சியில இருக்கு. இப்ப உங்களுக்கு நிரூபணமான ஒரு உண்மை என்ன இந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்னாக்கா, நீங்க ஆகஸ்ட் 1 இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பீங்க. நேற்று சொன்னது மாதிரிதான்.
அந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வரக்குள்ள உங்களுடைய காலைல இந்த 6 5:30 4:30 மணிக்கு எந்திச்சு 5:30 மணிக்கு நீங்க ரெகுலரா எந்திரிக்கிற ஆளா இருந்தா பரவால்ல. எந்திரிக்க முடியாத ஆளா இருந்தா நீங்க கஷ்டப்பட்டு எப்படி நீங்க உள்ளார வந்திருந்திருப்பீங்களோ, ஆனா இன்னைக்கு நீங்க அந்த 4:30 மணிக்கு எந்திரிச்சு 5:30 மணிக்கு கலந்துக்கக்கூடிய உங்களுக்கு உடல்நிலை, மனநிலை எந்த அளவுக்கு வந்து மாற்றத்தை குடுத்திருக்கும். கண்டிப்பா இன்னைக்கு வந்து அன்னைக்கு வந்து ஒரு கஷ்டமா இருந்திருக்கும். இன்னைக்கு வந்து உங்கள் உடலும், மனமும் சரி, அதை வந்து ஒரு கஷ்டத்த தானாவே நீங்க எழுந்திரிக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கும். இது எல்லாருக்குமே இந்த புரிதல் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா வந்து, நம்ம எந்த அளவுக்கு இத வந்து முன்னெடுத்து போறோமோ, அது கண்டிப்பாக நமக்கு அது வழிமுறையை காட்டும்ங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். இது மாரி நம்ம எழுந்திரிக்க முடியல, பார்க்க முடியல, எனக்கு கஷ்டமா இருக்குது அப்படிங்கிறத நம்மளே நமக்கு நாமே ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய விஷயமா தான் இருக்கும். அதனால வந்து எதையுமே இப்ப ஐயா சொன்ன மாரி நமக்கு எந்த வேலைகள் முக்கியம் அப்படிங்கிறத வந்து நம்ம மனசுல ஏத்திட்டோம்னா, அதை விட நமக்கு ஈஸியான விஷயங்கள் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத தான் நீங்க உணரணும். அதனால காலச்சக்கரம் அந்த 1 மணி நேரம் என்பது வந்து உங்கள் வாழ்க்கைக்கு இனி வாழ்க்கை என்பது இந்த 48 நாள் அடுத்து வரும் 6 மாதங்கள் கிடையாது. உங்களுடைய தொடர் வாழ்க்கைக்கு இந்த 1 மணி நேரம் என்பதை நீங்கள் இனிமேல் ஏற்படுத்திக் கொண்டால், வாழ்க்கை என்பதல்ல உடலை நேரம் வந்து உங்களை பாதுகாக்கும், உங்கள் உடலை பாதுகாக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம காலச்சக்கரம் மூலியமா எல்லாருக்கும் சொல்ல ஆசைப்படுறோம். இப்ப ஐயா சொன்ன மாரி வகுப்புகள் வந்து இன்னைக்கு ஒரு முன்னோட்டமான ஒரு வகுப்ப தான் குடுத்திருக்காங்க. ஒண்ணுத்துக்கும் உண்டான முழுமையான வகுப்பு உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. கண்டிப்பா நீங்க அது தொடர்ச்சி வகுப்புல வரக்குள்ள தான் நீங்க முழுமையான அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க கத்துக்க முடியும். அப்படிங்கிறது எல்லாருடைய வகுப்பும் சரி, முழுமையா கத்துக்க முடியும். அதே மாரி இந்த சிவகாசி மாறன்ஜி வந்திருக்காங்க. சிற்பி யோகா சொல்றதுக்கு. இன்னைக்கு என்ன சொன்னாங்கங்கிறத நீங்களே இப்ப மனசுல நெனச்சு பாருங்க. எல்லாருக்குமே நமக்கு அந்த நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை வரும். காலையில எந்திரிச்சு நம்ம நல்ல சந்தோஷமா முகத்த சிரிச்சுக்கிட்டு, நமக்கு நாமே அந்த பயிற்சி செய்ற விஷயங்கள்லாம் வந்து இன்னைக்கு வந்து பெரிய அளவுல நமக்கு உடல்ல ஒரு மாற்றத்தை குடுக்கும். அதனால வந்து தொடர்ந்து பயணிப்போம். இன்னைக்கு வந்து ஐயாவோட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சிறுநீரகத்த எந்த அளவுக்கு உடலுக்கு வந்து சிறுநீரகம் வந்து நமக்கு ஆரோக்கியத்தை குடுக்குது அப்படிங்கிறத பத்தி ஒரு சிறு விளக்கம் தான் குடுத்திருக்காங்க. பெரிய விளக்கம், அதனுடைய பயன்பாடுகள பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு சிறுநீரகத்த பத்தி ஒருத்தவங்க பேசுனாங்கன்னாக்கா, கண்டிப்பாக நீங்க அதோட புரிதலோட நீங்க அவங்களுக்கு பதில் சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு முழுமையான ஒரு தெளிவு கிடைச்சுடும் அந்த இடத்துல வரக்குள்ள. அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். அந்த காலச்சக்கரத்துக்கு இன்னொரு பெரிய ஒரு நன்றி சொல்லணும் என்னன்னாக்கா, ஒரு ஆசான்கள் இருக்கிற இடத்துல மாணவர்கள் கலந்துக்கிறது உண்மதான், இல்லன்னு சொல்லல. ஆனா ஒரு மகன் ஆசானாக இருந்து கொண்டு, ஒரு பெற்றோர்கள் மாணவராக இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலமும் இந்த காலச்சக்கரம் தான். அத இன்னைக்கு நம்ம இலக்கியவாணன் ஐயா நிகழ்த்திட்டு இருக்காங்க. தான் ஒரு ஆசிரியராக ம ப ம ப மகனாக இருந்தாலும், தான் ஒரு ஆசிரியராக இன்னைக்கு வகுப்பெடுத்து, தன் பெற்றோருக்கு ஒரு மாணவர்களாக அமர வைத்து, இன்னைக்கு எடுத்துக்கூட வகுப்ப குடுத்துட்டு இருக்காங்கிற ஒரு 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 பல பல சாதனைகளை இந்த காலச்சக்கரம் செய்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து எப்படின்னாக்கா, இது வந்து நமக்கு வாழ்க்கையில எப்படி எப்படியான மாற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். கண்டிப்பாக இது மாரி நிகழ்வுகள் நடக்கணும். அதனால வந்து அ தாய், தந்தை, மகன் அப்படிங்கிறது கிடையாது. எல்லாமே ஒரு குடும்ப உறவுகள் தான். உண்மையிலுமே இந்த காலச்சக்கரத்துல பயணிக்கிற நம்ம எல்லாருமே ஒரு குடும்ப உறவுகள் தான். தொடர்ந்து அனைவரும் பயணிக்க வேண்டும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்னைக்கு காலச்சக்கரத்துல வந்து மற்றவர்களை போய் தேட வேண்டிய பொறுப்பு நம்மள்ட்ட இல்ல. ஏன்னா, அந்த காலச்சக்கரம் 48 நாள் நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டதுலேருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 3000 நபர்கள் வந்து 3 குழுவா நம்ம இணைஞ்சிருக்கோம். இந்த குழுவுல உள்ளவர்கள் தொடர்ந்து இந்த காலச்சக்கரத்துல பயணிச்சாலே நமக்கு பெரிய ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயம் கிடைக்கும். அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வாழ்த்துக்கள். இன்றைய சிறப்பு நிகழ்வை நமக்கு அளித்து சிறப்பித்துக் கொடுத்த இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கு இந்த காலச்சக்கரம் அன்பர்கள் அனைவரின் சார்பாக மீண்டும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. சந்தோஷம். இந்த நிகழ்வை நமக்கு தொடர்ந்து சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி இன்டர்நேஷனல் ஜோன் 5 சேர்ந்த அனைத்து ரோட்டரி மாவட்ட ஆளுநர் அவர்களுக்கும் மற்றும் அந்த டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று இந்த நிகழ்வில் நமக்கு சிறப்பான ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய பயிற்சியை நமக்கு சிறப்பாக அளித்து சிறப்பித்துக் கொடுத்த இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு தினம் தினம் நாங்க சொல்றது அதே விஷயம் தான். இன்றைக்கு நீங்க மாணவர்கள், நாளைக்கு ஒரு ஆசிரியர்கள். அந்த நிலையை எட்டிய எண்ணத்தோடு இன்று ஒவ்வொரு நாளும் கலந்து கொண்டு இந்த நிகழ்வை ஒரு சிறப்பான நிகழ்வாக மாற்றி கொடுத்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை 48வது நாள் நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி.